இந்த கிராஜுவேஷன் டே நமக்கு மிகுந்த நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளும் கூட. ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்சம் கவனிக்க அன்பாக கேட்குறோம். யாரும் தயவுசெய்து பேசாமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படுத்துவதில்லை. ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய எந்த ஒரு மனுஷனும் இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை அவன் தானே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் இந்த கிராஜுவேஷன் பட்டமளிப்பு நாளிலே ஆண்டவர் உங்களை மகிமையாக இந்த மாலை வேளையில் நல்ல ஆவிக்குரிய சத்தியத்திலும் பாடல் துதி வேலையிலும் ஆண்டவர் மகிமையாக நம்மை நடத்தி தரும்படியாக நாம் அப்படியே ஒருமன ஆவியோடு நாம் இணைந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வாங்க, நன்றி செலுத்திட்டே வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எபிரேயர் 5:4 பிரகாரம் ஆரோனை போல் அழைக்காவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானே ஏற்படுத்தி கொள்வதில்லை என்று வாக்குத்தத்தத்தை நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே தேர்ந்தெடுத்து உம்முடைய சேவை செய்வதற்காக ஆண்டவரே 1 வருட காலமாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் 6 சப்ஜெக்டுக்கு படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று இன்றைக்கு பட்டமளிப்பு விழா இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷத்தோடு உம்முடைய முன்பாக உம்முடைய சேவை செய்வதற்காக அழைப்பு பெற்று கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களோடு இணைந்து வந்திருக்கிற உறவினர்கள் சபையோர்கள் அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான இந்த பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. எல்லா ஜெபமும் ஆண்டவரே எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாக இருக்க அழைத்தவரே நீர் பெரு சான்று உம்முடைய மகிமையான உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கனமான ஊழியத்தை எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தானே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. தேவன் ஆரோனைப் போல உங்களை ஒவ்வொருவரையும் 10 பேரை ஊழியத்திற்கென்றாக அழைத்திருக்கிறார். ஒரு நல்ல சீசத்துவம், நல்ல ஒரு சீசைகளாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஊழிய ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல இந்த ஸ்தல சபையில 10 ஊழியர்கள் அன்றே புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாகும். ஹல்லேலூயா. தேவன் கட்டளை கொடுத்த யாவையும் நீங்கள் கை கொண்டு பின்பற்றினது போல அவர்களும் கை கொண்டு பின்பற்ற அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள், அநேகர் சீசராக்குங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா உபதேசங்களையும் ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டது போல அவர்களும் கை கொண்டு பின்பற்றும்படியாக அவர்களும் பின்பற்ற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, அவர்களை சீசர்களாக மாற்ற ஆண்ட சீசத்துவம் பெருக எங்க ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த பட்டணத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அநேக கிராமங்களில் நாங்கள் புறப்பட்டு போய் ஆண்டு வீட்டு சபைகள் ஆரம்பிக்க, கிளை சபைகள் ஆரம்பிக்க, அந்த பகுதியில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டு சுவிசேஷத்தை நிமித்தமாக ஆண்டு ஒவ்வொரு அறியாத ஜனங்கள் ஆண்டு பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டு விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பரிசுத்தமான நீதியின் வழியில நடத்துவதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி சொல்லி நல்ல ஜெபமனுங்க. அடியனை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கனமான ஊழியம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தொண்டு செய்வதற்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்வதற்காக கர்த்தர் உங்களை விசேஷித்த ஊழியர்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாம் துதிங்க. என்னை அழைத்த தேவனை உண்மையுள்ளவர், நானும் உண்மையுள்ள ஊழியக்காரியா இருந்து ஆண்டவரை முடிவு பறிந்த வரைக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை உங்களுடைய சேவை
செய்வதற்காக, இந்த திருச்சபையில் நாங்கள் இணைந்து சேவை செய்வதற்காக நாங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை சீசராக்கும்படியாக அவர்களையும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சரியான நீதியின் வழியில் நடத்துவதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து அழைப்பில் உறுதியாக இருப்பதற்கு அல்லேலூயா நல்ல ஜெபமனுங்க, நல்ல ஜெபமனுங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபமனுங்க. எங்களுக்கு நல்ல கனமான ஊழியத்தை கொடுத்தீரே, உண்மையான ஊழியத்தை கொடுத்தீரே. உக்கணக்காரனாக இருந்து ஆண்டவரை என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நீர் வரும் வரைக்கும் ஆண்டவரே நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் காத்து கொள்ள ஆண்டவரை நிறைவேற்ற என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற நல்ல சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபமனுங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நமக்கு நன்மை செய்த தேவன், நமக்கு ஒரு வருட காலமாக ஆண்டவர் உங்கள் நன்மையும் கிருபையாக உங்களை ஒவ்வொருவரும் போக்குவரத்திலும் வரத்திலும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டரை 6 சப்ஜெக்டுகளை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஆண்டரை கற்றுக்கொண்டதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல நன்றி சொல்லுங்க. எத்தனை இயற்கை சூழ்நிலைகள், பேர் அழிவு, பேர் ஆபத்து மத்தியிலும் கூட, விபத்துகள் மத்தியிலும் கூட ஆண்டவரை இந்த பாடங்களெல்லாம் கற்று முடிப்பதற்கு, தேர்வு எழுதி முடிப்பதற்கு எங்களை கிருபையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபமனுங்க. ஆண்டவரே நான் இன்னும் ஆண்டவரை அறிகின்ற அறிவில் வளரணும். ஆண்டவரே ஊழியர்கள் மாத்திரம் நாங்கள் அல்ல ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களாக மாறணும். ஏதோ பட்டமளிப்பு சர்டிஃபிகேட் வாங்கி ஆண்டவரே இதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பெறுவது முக்கியம் இல்லை. ஆண்டவர் நாங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை சீசராக்கணும். சொல்லுங்க, எங்கள் சபை போதகரோடு இணைந்து ஊழியம் செய்யணும். அநேக ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த சபையில் என் தேவனாகி உம்முடைய வசனத்தின்படியாக கற்றுக்கொண்டு தேறியவர்களாக நாங்கள் மாறணும். இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே நடக்கையிலும், வார்த்தையிலும், பேச்சிலும், கற்பிலும், விசுவாசத்திலும், ஆண்டவர் பரிசுத்தத்திலும் முன்மாதிரியான ஒரு ஊழியக்காரர்களாக என்னை மாற்றுங்க சொல்லி நல்ல ஜெபமனுங்க. நல்ல என் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி சொல்லுங்க. என்னுடைய இளமையை குறித்து ஒரு மனுஷியும் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரை எல்லாவித ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆதி அப்போஸ்தலர்களை போல ஆண்டவரே நாங்கள் நிற்கிறவர்கள் விழுந்து போகாதபடி உறுதியாக நிற்கிறவர்கள் ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய நடக்கையிலும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தையிலும் அல்ல ரீபா ஷக்க தன ரப பக்கலபா ஆவிக்குரிய அனுபவத்திலும் ஆண்டவரே விசுவாசத்திலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தை உம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதிலும் ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு சாட்சியாய் நிற்பதிலும் உம்முடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவதிலும் ஆண்டவரை முன்மாதிரியாக எங்களை மாற்றுவீராக, உம்மை போல மாற்றுவீராக, ஆதி அப்போஸ்தலர்களை போல மாற்றுவீராக. என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் நன்றி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபமனுங்க. என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி அல்ல இந்த உலகத்தில் யாருமே கர்த்தர் நம்பல. உங்களை 10 பேர் அழைத்திருக்கிறார். 10 பேர் மேல் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அனல் கொண்டு எழுப்ப போகிறார். அந்நிய பாஷையில நிரப்ப போகிறார். தேவனுடைய வரங்கள் வல்லமைகள் எல்லாம் இனிமே ஆண்டு உங்களுக்கு கொடுத்து ஆண்டரை சீசர்களாய் அனுப்ப போகிறார். எல்லாம் துதிங்க. உங்களுக்கு விசேஷித்த வல்லமைகளை ஆண்டு இனிமே கொடுப்பார். வரங்களை கொடுப்பார். அபிஷேகத்தினால நிரப்புவார். அக்னிமயமான நாவுகளால நிரப்புவார். அந்நிய பாஷையினாலே வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள், ஆண்டவர் சொப்பனங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அநேக காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அநேக அதிகாரங்களை கர்த்தர் ஆண்டவர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்கள் மேலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுப்பார். நீங்கள் புறப்பட்டு போகுவது மாத்திரமல்லாமல் அந்த கிரிகளோட ஆவிகளை எதிர்த்து நிற்க தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. அல்லேலூயா. அந்த கிரிகளோட ஆவிகளை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் அந்த சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு வல்லமைகளை கொடுப்பாராக. நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது அதிசயங்கள் காண செய்வார் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக. நீங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும் போது தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்பேற்பட்ட பிசாசு பிடியிலுடைய ஜனங்கள் முழுமையாக விடுதலை பெற்று நல்ல சாட்சியோடு விடுதலையோடு கர்த்தர் உங்களுக்கும் தேவனுக்கும் முன்பாக நல்ல சாட்சியோடு கர்த்தர் நிறுத்த உங்களுக்கு அதிகாரங்களை கர்த்தர் கொடுப்பாராக. வரங்களை கொடுப்பீராக. ஆவிக்குரிய கனிகள் 9,
ஆவிக்குரிய வரங்கள் 9 கொடுத்து உங்களுக்கு எல்லாவித அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராங்க. பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ரீ ஷாகா தானா ரபா பகா லாபா ரீ ஹாதுனா ஷாகா தானா ரீ பாபா கலாபா ரீ ஹாதுனா சதனா ரகலாபா. நல்ல கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னை இன்னும் அனல் கொண்டு எழுப்புவீராக, என்னை இன்னும் அனல் கொண்டு எழுப்புவீராக. அப்பா, எங்களுக்கு நல்ல கற்றுக் கொடுத்தீரே, சத்திய வசனத்தை போதிக்க கொடுத்தீரே ஆண்டவர். ஒவ்வொரு சப்ஜெக்டிலையும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு உபதேசங்களையும் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக, கடைபிடிக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக, அதன்படி போதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஏதோ ஏனதானமாக ஒரு ஆண்டவரை ஒரு பெருமைக்காக மேட்டின்மைக்காக அல்ல, உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. சொல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சகலத்தையும் நீர் எங்கள் மூலியமாய் செய்வதற்கு, உங்களுடைய நாம மகிமைக்காக செய்வதற்கு நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதனால, நீர் எங்களுக்காக எங்கள் நிமித்தமாக செய்ய போகிற அற்புத அதிசயங்களுக்காக, ஒன்றும் தடைப்படாதபடி நிறைவேற்றுவதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? சோத்திரமாப்பா, சோத்திரமாப்பா. நல்ல ஒப்பு கொடுங்க, நல்ல ஒப்பு கொடுங்க. நான் இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், வேத வசனத்தில் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். எங்கள் இந்த திருச்சபை, நாங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபையில் ஆண்டவர் முதலாவது நாங்கள் எல்லாவற்றுக்கும் உம்மை போல நல்ல சாட்சி பெற்ற ஊழியர்களாக நாங்கள் நிற்கணும். எங்களுக்குள்ள நல்ல சாந்தத்தை தாங்க, பொறுமையை தாங்க, நீடிய பொறுமையை தாங்க, தயவை தாங்க, அன்பை தாங்க. ஆண்டவரே, எல்லாவித ஆவிக்குரிய ஆண்டே நடத்துதலாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவத்தை ஆண்டே கொடுப்பீராக. உம்முடைய சுவாபத்தை தாங்க அப்பா, உம்முடைய சுவாபத்தை தாங்க ஆண்டவரே. ஊழியத்தை செய்வதற்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஞானம், தேவன் ஞானத்தை தாங்க. நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் ஆலோசனை எப்படி பேச வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு உபதேசம் ஆண்டே நிமித்தமாக வசனத்தை அனுப்பி அவர்களை ஆண்டு உபதேசிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் தேறினவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனத்தில் தேறினவர்களாக மாற்றுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவர்களாக மாற்றுவீராக. இளம் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியான ஆவிக்குரிய சத்தியத்தில் நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக, நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. நிற்கிற நாங்கள், ஊழியத்திற்காக நிற்கிற நாங்கள், அன்றைய ஊழியத்திற்காக சைன் பண்ணுகிற நிற்கிற நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகாதபடி, பாவத்துக்கு விழுந்து போகாதபடி, மாம்ச சிந்தைக்கு நாங்கள் விழுந்து போகாதபடி கிறிஸ்துவின் சிந்தையிலேயே ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், கிறிஸ்துவுக்காக ஓட்டத்தை முடித்தேன், அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இது முதல் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். விசுவாசத்தோடு இன்று ஓடுகிற, அர்ப்பணிக்கிற தேவனுக்கு ஒரு சாட்சியா இருக்கிற உங்களுக்கும் விசுவாசத்தோடு அப்படி இருப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கக்கூடிய அதே ஆசீர்வாதத்தின் மகிமை பிரசன்னமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல போராட்டத்தோடு கிறிஸ்துவுக்காக போராடும் போது, ஓட்டத்தை முடிக்கும் போது, விசுவாசம் தேவன் மேல வைக்கும் போது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார் என்று நிச்சயத்தோடு ஓட கடவுளாக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுமா? உமக்கு நன்றி அப்பா. வருகிற போதகரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நல்ல சுகபத்திரத்தோடு கொண்டு வாங்க. நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தில் போதிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வசனமும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, பலனுள்ள வார்த்தை, தகுதியுள்ள வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, புறப்பட்டு போ என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியம் உள்ள வார்த்தை, சகல ஜாதிகளை சீசராக்கு என்ற வார்த்தை, அநேக ஜனங்களுக்கு சாட்சி பெற்ற வார்த்தை எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களோட நாவிலிருந்து எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கேட்க அது எங்களுக்கு பிரோஜனமான வார்த்தையாக, அனுபவம் உள்ள வார்த்தையாக, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நாங்கள் பின்பற்றுகிற வார்த்தையாக ஆண்டு எங்களை நல்ல ஒரு தரமுள்ள ஒரு சீசர்களாக, நல்ல தரமுள்ள ஆவிக்குரிய ஊழியர்களாக எங்களை மாற்றுவதற்காக அவரை நல்ல உற்சாகமாய் அவருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய வார்த்தையின் உபதேசங்கள், ஆலோசனைகள் எங்கள் வாழ்நாள் முழுதும் பின்பற்றுவதற்கு
அன்றை நீர் அவர்களை அழைத்து வருவதற்காக, சத்தியத்தை போதிப்பதற்காக என்ற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்ம இப்பொழுது நம் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஒரு சில பாடல்களை நாம் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சேவை செய்கிற ஊழியத்துக்கு ஏற்ற பாடல்கள். எனவே நீங்கள் ஒவ்வொரு பாடல் ஏதோ கேட்டுட்டு இப்போ வழக்கமாக பாடுற பாட்டுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வரிகளும் உங்களை அர்ப்பணிப்போடு நடத்துகிற வார்த்தையாக இருக்கணும். ஆண்டவர் இந்த பாடல் வழியாக ஒவ்வொரு வசனமும் ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டு நேற்றைய துயரம் இன்று மறைந்து நிம்மதி கொடுத்து நிரந்தரமாய் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டு நம்மளை மகிமையாக ஊழிய பாதைகளை உற்சாகம் கொடுத்த தேவன், அவருக்காக ஓடி உழைப்பதற்கு நல்ல சுகம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாய் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். இந்த மாலை நேரத்திலும் அப்பாவும் திருப்பாதமே, இந்த ஆலயத்திலுமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, எனக்கு நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். தேவ சமூகத்திலே ஆனந்தமும் பேரானந்தம், இந்த தேவ சமூகத்திலே ஆனந்தமும் பேரானந்தம். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் இயேசுவே, நாங்கள் உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். தேவ சமூகத்திலே ஆனந்த பேரானந்தம், இந்த தேவ சமூகத்திலே ஆனந்தமும் பேரானந்தம். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, எனக்கு ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. உமக்காக நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. மீண்டும் சொல்லுமா? ஊழிய பாதையிலே உற்சாகம்
உற்சாகம் தந்தீரையா. உந்தன் ஊழிய பாதையிலே எனக்கு உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு எங்களுக்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி படி நன்றி படி நல்லவரே உமக்குத்தான். தேவ சமூகத்திலே ஆனந்தமும் பேரானந்தம். தேவ சமூகத்திலே ஆனந்தமும் பேரானந்தம். ஜெபத்தை கேட்டீரையா, இன்று ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, எனக்கு ஜெயத்தை தந்தீரையா. உலக பாவங்கள் அணுகாமலே இன்று முதல் என்னை பாதுகாத்து வந்தீரையா. உலக பாவங்கள் அணுகாமலே பாதுகாத்து நன்றீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்காக. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். இந்த சாரோனின் சபையினிலே ஆனந்தமும் பேரானந்தம். உந்தன் சாரோனின் சபையினிலே எனக்கு ஆனந்தம் பேரானந்தம். நமக்கு ஆனந்தம் பேரானந்தம், நமக்கு ஆனந்தம் பேரானந்தம். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆனந்தம் பேரானந்தம். விசேஷித்தவர்கள் நீங்கள். எப்படி தெரியுமா? உங்களெல்லாம் பார்த்தா பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதர்கள் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது எல்லோரும். ஆனால் இன்னும் பின்னாடி எல்லாம் அந்த குரூப் இல்லை. ஏஞ்சல்ஸுக்கு உட்காந்துருப்பாங்க பார்த்தியா? அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்வார். இவங்க பாக்கியவான்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஏன் தெரியுமா? நீங்களும் சீசர்கள் தான், ஆனால் விசேஷித்த சீசர்கள் இவங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக வேறு பிரித்தவர்கள். ஆமென். கர்த்தருக்காக சேவை செய்கிறவர்கள். ஊழிய பாதையில் உற்சாகத்தை கொடுத்து இந்த உலகத்திலேயே எவ்வளோ பெரிய ஊழியம் இருந்தாலும், எவ்வளோ சேவைகள் நாட்டுக்கு செய்தாலும் கூட ஆண்டவருடைய ராஜா இயேசு கிறிஸ்துவோட ராஜாவுக்கு செய்கிற தொண்டுக்கு எந்த ஊழியம் ஈடாகாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மற்ற ஊழியங்களுக்கெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நிரந்தரம் எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. இது கேரண்டி வாரண்டி இருக்குது எப்பவுமே. ஆண்டவருடைய சேவை என்று சாதாரணம் இல்லை. நான் எவ்வளோ இடங்களில் நான் போனேன். சாதாரணமாக என்னை யாருமே ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை கூட இதே ஊர் பிரசிடெண்ட்டு கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நாங்கள் சர்ச்சு பாஸ்துங்க ஏஜி சர்ச்சிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோன்னே அந்த பிரசிடெண்ட் அம்மாவும் அவர் பிரசிடெண்ட் அவர் என்ன செஞ்சால் டக்குன்னு 2 பேர் சேர் விட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. வணக்கங்க என்ன சொன்னாங்க. எவ்வளோ ஒரு கனத்துக்குரியது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாக்டர். நாங்கள் ஒரு டாக்டர், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு டாக்டர். நான் சாதாரணமாக ஸ்டுடியோ வச்சுருக்கு போகும்போது அதே டாக்டர் தான் பார்ப்பேன். ஆனால் அந்த டாக்டர் பிண்டோ நல்லா இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ நான் என்ன சரி ரொம்ப நாள் ஆச்சு உங்களை காண, இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னா அஸ் ஏ ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். ஃபாதர், யுவர் ஃபாதர் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் டக்குன்னு எழுந்திரிச்சு என்ன சார் கிளாப் பண்ணி ஹேண்ட் கொடுக்குறாரு. இப்போ முந்தானத்து போகும் கூட சேர்ஸில் அவ்வளோ பேஷண்ட்டை பார்த்தாரு. நான் உள்ளே வந்தோடனே டக்குன்னு சீட்லேருந்து எழுந்திரிச்சு அப்படி நின்று, உங்கள் வேலைக்கு ஃபாதர், உங்கள் வேலைக்கு என் வேலையில் கொசு மாற்றிங்க, உங்கள் முன்னாடி நாங்கள் நிற்க முடியாதுங்க, நீங்கள் தேவனுடைய காட் இஸ் கிரேட், காட் இஸ் ஒர்க் பண்ணுறவங்க, நீங்கள் ஆண்டோட வேலை செய்கிறவங்க, நாங்களாம் சாதாரண ஆளுங்க. சூப்பர் பின்டோ அப்படின்னாரு. அதை கேட்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு.
இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படி அழைச்சிருக்கிறார். நல்ல மைண்ட் செட்டில் வச்சுங்க. உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார். பிறகு பாவியாக இருக்கக்கூடிய உங்களை, துரோகியாக இருக்கக்கூடிய நம்மை எல்லாரையும் அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு சீசராக மாற்றி அவருடைய வேலை செய்வதற்காக, ஊழியத்திற்காக அழைச்சிருக்காரு. பார்த்தீங்களா? இதை விட ஒரு மகிமை, பெருமை, மேட்டின்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கனமான அந்த ஊழியம் ஒருவனும் ஏற்படுத்தி கொண்டதுலேருந்து ஆரோனுக்கு சொல்கிறாரு, ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒருவனும் இந்த கனமான கனம்னா ரெஸ்பெக்ட். God is give the respect to all of you. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார், தகுதியை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நம்ம காத்துக்கொள்ளணும். சும்மா பெற்றுக்கொண்டா மட்டும் பார்த்தாது, அவர் வரும் வரைக்கும் காத்துக்கொள்ளணும். அதுதான் சேவை. என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்ததற்காக என் தகப்பன் அழைத்தவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த கான்செப்ட் எப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ நீங்கள் ஜெயித்தவங்க. யாரை? உலகத்தையும் ஜெயிச்சிங்க, விழுந்து போன லூசிபரை ஜெயித்தவங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் எனக்குள் ஜீவிக்கிறார். நான் இந்த அருமையான இந்த வாய்ப்பு, இந்த அற்புதமான இந்த ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்ட நான் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பேன். என் ஜீவனுடைய காலமெல்லாம் அவர் பாதத்திலே சேவை செய்வதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த பாடல் வழியாக நன்றி சொல்லுவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். என்று சொல்லுவான். நான் நேசிக்கும் தேவன் இயேசு நமக்குள் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். தினம் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். காலமெல்லாம் அவர் ஊழியம் செய்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் ஊழியம் செய்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலனவாய் இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலனவாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர்.
காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய நாட்களெல்லாம் அவர் ஊழியத்தை செய்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாளே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். நான் மழுங்கி விழும் பசித நிலை எனக்கு மன்னாவை தந்திடுவார். நான் மயங்கி விழும் பசித நிலை மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போமா? அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? உங்களை அழைத்த அழைப்பில் அவர் மாறாதவராக இருக்கிறார். வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் உங்கள் ஊழியத்தை கைவிடாதபடி கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம், உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாவித நன்மையும் கிருபையாக கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு நல்ல சுவிசேஷ பாரத்தை தாங்க, ஆத்மா பாரத்தை தாங்க, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தாகத்தை எனக்கு தாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாலை நேரத்தில் ஊழியத்திற்காக வேறு பிரித்த உங்களை தேவனாக கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஒரு மன ஆவியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் சுவிசேஷமாக மாறணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிறர் காயத்தை ஆற்றுவதற்காக அல்ல, காயப்பட்ட ஜனங்களை இரட்சிப்பின் சுவிசேஷத்தினால அழைப்பு விடுப்பதற்காக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உண்மையுள்ள பாத்திரவானாய் என்னை எடுத்து உமக்கென்று பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? அந்த வேளையிலே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவால் நான் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் வீரர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் வீரர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சொல்லுவோமா? உந்தன் ஏக
சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே லாபமான அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நஷ்டம் என்று கருதுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை கோடிக்கணக்கான சொத்துகள், பேர், புகழ் எல்லாம் சம்பாதித்தாலும் ஆண்டோடைய சேவைக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. அப்போ சொன்னாங்க, பவுல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டோடைய சேவை செய்வதில் மட்டுமில்லை, கிறிஸ்துவை குறித்து நான் அறிகின்ற அறிவுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அர்ப்பணிப்பின், ஒரு அன்பின் வார்த்தை அது. சொல்லுங்கள், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பேரு புகழெல்லாம் மேட்டின்மையெல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிஞ்சி விட்டேன். ஆண்டவர் உமக்காக, என் தேவனாக கர்த்தராகிய உம்முடைய சேவைக்காக, உம்முடைய வேலைக்காக அன்றை வேறு பிரித்த எங்கள் 10 பேரை மகிழ்ச்சியோடு உமக்காக ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் புறப்பட்டு ஆயத்தமாக எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து ஜெபத்தோட ஒரு அர்ப்பணிப்போட சொல்லுவோமா? இயேசு ராஜாவின் அவர் வேலைக்காக, இயேசு ராஜாவின் உந்தன் வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இன்னும் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஊழிய பாதையிலே எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் அழைத்த அழைப்பிலே இயேசு எனக்காக இன்று நியமித்த, இயேசு எனக்காக நீர் நியமித்த உந்தன் பாதையிலே நான் ஓடுகிறேன். உந்தன் பாதையிலே நான் ஓடுகிறேன். உந்தன் பாதையிலே நான் ஓடுகிறேன். உந்தன் பாதையிலே நான் ஓடுகிறேன். 2 கரங்களை தட்டி இயேசுவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. என்னை நம்பி இந்த கனமான ஊழியத்தை ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒருவனும் தானே இந்த கனமான ஊழியத்தை தானே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் அழைத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாக இருக்க, எங்கள் ஜீவன் நாள் முடியும் வரைக்கும் உம்முடைய சேவை செய்வதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய ஏக சிந்தையோடு நாங்கள் ஊழியம் செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கள் அழைத்த அழைப்பில் உறுதியாக நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, எங்களை நம்பி கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்பட அற்புதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். உட்காருவோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஆண்டு நம்முடைய ஆராதனை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம மத்தியில் ரீனா அவங்க முன்பாக வந்து
ஆண்டவர் நம்மளை நடத்தின ஊழிய பாதையில் மட்டுமல்ல, இந்த 6 புத்தகங்கள் கோர்ஸுகள், இந்த மூப்பர் கோர்ஸ், வீட்டு சபை சரித்திரத்தை குறித்து நடத்தின பாதையை குறித்து, அனுபவத்தை குறித்து அவங்க ஒரு 2 நிமிஷம் வந்து அவங்க வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. மைக்லேயே மேலே வா, நோ ப்ராப்ளம். ஆமாம் தம்பி கொஞ்சம் இது வாங்க, எந்த இடத்துல போகலாம்? ஓகே தம்பி, இந்த இதை மட்டும் கொஞ்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்ததுக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாவியாக இருந்து உங்களுக்காக தேவ ஆவியானவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தேன்னு சொன்ன மாதிரி, ஒரு பாவத்தில் இருந்த எங்களை வேர் பிரித்து ஒரு சபையில் ரட்சிப்புங்கிற இதை தந்து ஒரு சபையில் விசுவாசியாக இருந்த எங்களுக்கு இன்றைக்கி வேத வசனங்களையும் சத்தியத்தையும் நன்கு அறிகிறதுக்கு ஒரு வேதபாட பயிற்சியையும் எங்கள் சபையிலேயே ஏற்படுத்தி தந்து அதை நன்காக 6 புத்தகங்களையும் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் படித்து தேவ ஆவியானவர் இந்த நாளில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துறதுக்காக கொடா கொடி சோஸ்திரம் செலுத்துகிறோம். யாருக்குமே கிடைக்காத, எத்தனை பேர் இந்த பூமியில் வாழ்கிறாங்க, நீ எத்தனை பேரோ இருக்கிறாங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், தேவ அன்பு, மெய்யான தேவ அன்பை அறிந்து கொண்டு இன்றைக்கி ஒரு அங்கீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த தேவ பாதையில் இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியில் வந்த நாட்களில் பிதா சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் கூட அவர் செய்யவே இல்லை. அதேபடி நாங்கள் இந்த வாழ்கிற நல்ல ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தேவ ஆவியானவர் சொல்கிறத அறிஞ்சு நாங்கள் செயல்பட தேவன் தர்ற கிருபைக்காகவும் வாஞ்சைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றி செலுத்து. ரீனாவுக்கு நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 6 புத்தகங்கள் அவங்க கற்றுக்கொண்டதுனால ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. ரீனாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இப்பொழுதும் கூட மத்தியில் கனத்துக்குரிய ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. அவரை நாம் கனப்படுத்தி நம்ம இப்பொழுது என்ன செய்ய போகிறோம், அவர் கையில் நம்ம கொடுக்க போகிறோம். ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ், சில பேருக்கு தெரியும், மோனிகா அவங்களுக்கு தெரியும், அவங்க சேலம் ராபர்ட் சிங் சர்ச்சுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. அதனால் அவங்க உங்களை குறித்து நிறைய சாட்சி சொன்னாங்க. 2வது இவர் நாங்களும் இவர் கூட படித்தோம். எங்களுக்கு பட்டமளிப்பு விழா இவர் கையில் தான் நானும் வாங்கியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பழைய சர்ச்சை ஓப்பன் பண்ணவரும் இவர் தான், இதே அருள்புரத்தில். அதனால் நல்ல தேவனுடைய சமூகத்தில் நல்ல கனத்துக்குரிய மதிப்புக்குரிய தேவ தாசன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ். இவர் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக மட்டுமில்லை, நம்ம தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் எஸ்ஏஜியில் ஆல் இண்டியா டைரக்டராக இருக்கிறார். குளோபல் யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை நாம் கனப்படுத்தி கரங்களை தட்டி வாழ்த்தவும், நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு இந்த டேட்டை கொடுத்துருக்காரு. நான் எங்கே வருவாங்களா இல்லையான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் சொன்ன உடனே ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த டேட்டை அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. உண்மை நீங்களும் நாமும் எல்லாருமே பாக்கியவான்கள் இல்லையா? மதுரையிலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண காரியம். அவருக்கு ஊழியத்தில் பலவிதமான அஃபீஷியல் ஊழிய ஒர்க் அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துறதுன்னா சாதாரண காரியம் இல்லை. அவங்களுக்கு அலுவல்கள் வேலை அதிகமாக இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா ரொம்ப ரேர். அப்படின்றப்போ உங்களுக்கு நமக்காக ஆண்டு அழைத்து அவரை கொண்டு வந்திருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்பொழுது அவரை கௌரவிக்கும்படியாக நம்ம மத்தியில் சிமியோன் அவருக்கு ஒரு சால்வையை அணிவிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சிமியான், தேங்க்யூ ஃபாஸ்டர் உட்காருங்க. அடுத்தபடியாக இப்பொழுதும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் இப்போது நம்ம பாஸ்டர் அவர் கருத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு நல்ல சிறப்பு செய்தி அவர் உங்களுக்கு கொடுப்பார். சுட சுட நல்ல ஆவிக்குரிய சத்தியம், ஊழிய சத்தியத்தின் நிமித்தமாக அவர் போதிப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த ரொம்ப சந்தோஷமான தேவ வார்த்தை. எனவே கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். தேங்க்யூ பாஸ்டர்.
ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப பின்னால் போயிருக்கிறீங்களே சகோதரிமார், இப்படி கொஞ்சம் செயல்களை முன்னால் தூக்கிட்டு வாங்க. தோத்துரு இங்கே வந்துடாது. கொஞ்சம் வாங்க. நீங்களும் கொஞ்சம் முன்னால் வாங்க. தோத்துரம் வாங்க, வசதியாக பக்கத்தில் வாங்க. தேங்க்யூ. பாஸ்டர் பின்டோ அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரிவு வேதாம மையங்களிலே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு இந்த திருப்பூர் சபையிலே அவர்கள் இருந்தார்கள். பிறகு இந்த பகுதியிலே வந்து அவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். அந்த காலத்திலே நான் செக்ரட்டரியாக இருந்த காலத்திலே இந்த பகுதியிலே வந்து அந்த திறப்பு விழாவில் நான் பங்கு பெற ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்பொழுது நான் குளோபல் யூனிவர்சிட்டியில் இந்தியா முழுவதற்கும் உள்ளதான நேஷ்னல் டைரக்டராக, தேசிய இயக்குநராக இருந்து செயல்படுகிறேன். அதில் 75,000 பேர் படிக்கிறார்கள். ஆனால் அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் சேருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் அதை சேர்க்கலை. வேறு ஒரு ட்ரைனிங்கில் இதுக்கு முன்னால் நாங்கள் பொறுப்பாக இருந்ததான அந்த ட்ரைனிங் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது. இது 6 மாத பயிற்சி. இந்த 6 மாத பயிற்சியிலே இவர்களை சேர்த்து படிக்க வைத்திருக்கிறார். பிறகு காலப்போக்கில் இதற்கும் நான் தான் இயக்குனராக இருக்கிறேன். இப்பொழுது லீடர்ஷிப் ட்ரைனிங்கிறதான நம்முடைய ஸ்தாபனத்தின் இந்த பயிற்சியிலே நான் இயக்குனராக இருக்கிறேன். இதில் நமக்கு வேதாகம கல்லூரி பயிற்சி இருக்கிறது. பைபிள் ஸ்கூலில் முழு நேரமாக வந்து படிக்கிறவங்க. மதுரையில் ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அப்புறம் சென்னையில் ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் அசம்பிளி ஆஃப் காட் பைபிள் காலேஜ். அப்புறம் ஆன்டியாக் பைபிள் காலேஜ் அண்ட் செமினரின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது. ஒரு பெண்களுக்காகவே ஒரு வேதாகம கல்லூரி செங்கோட்டை பக்கத்தில் கணக்கப்பட வேலை செய்யல இருக்குது. 4 வேதாகம கல்லூரிகள் நமக்கு இருக்கிறது. அங்கே வந்து படிக்கிறவர்கள் ஆங்காங்கே ஊழியம் செய்கிறார்கள். அதுபோக 1990 வருஷத்தில் நாம் விரிவு வேதாகம மையங்கள் என்று ஆரம்பித்தோம். வேதாகம கல்லூரிக்கு வர முடியவில்லை, ஆனால் ஊழியம் செய்ய விரும்புகிறாங்க. அவங்களுக்காக எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் என்று நடத்தினோம். அப்பவும் நான் தான் இயக்குனராக இருந்தேன் அதற்கு. அது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து வருகிறது. அது மதுரை வேதாகம கல்லூரியில் உள்ளதான எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜ். அதில் இந்த திருப்பூர் சபையில் இருந்து பாஸ்டர் பரமானந்தம் அவர்கள் நம்மோடு இருந்த சமயத்தில் திருப்பூர் சபையிலே இருந்து வந்ததான பலர் உண்டு. அதில் சகோதரன் பிண்டோ அவர்களும் உண்டு. அவர் படித்து முடித்து வேதாகம கல்லூரியிலே வந்து பட்டம் பெற்றார். அப்பொழுது நான் வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராகவும் பின்பு முதல்வராகவும் இருந்தேன். 33 ஆண்டுகள் இந்த வேதாகம கல்லூரியில் டீச் பண்ணேன். இப்போ 10 வருஷமாக இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங், தொலைதூர கல்வியில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி விசுவாசிகளுக்கு படித்து கொடுக்குறோம். இன்றைக்கி காலையில் வர சொன்னாங்க. காலையில் வந்திருந்தால் எல்லாரையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு அப்படி தான் வர முடியுது. நிறைய எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு கேட்டேன். ஒரு 80-90 பேர் காலையில் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி வர முடியாத எனக்கு. அதனால் நான் திருப்பூரில் உள்ள சபையில் 2 ஆராதனைகளில் பேசினேன். இதுதான் பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். நீங்கள் 10 பேர் இன்றைக்கு இந்த பட்டம் பெறுகிறீர்கள். 6 மாதம் படித்து முடித்து நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள். உங்கள் வீடுகளிலேருந்து உங்கள் சொந்தக்காரங்க ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தால் 100 பேரை கூட்டிகிட்டு வந்துருவீங்க. நீங்கள் 10 பேருமே. உங்களுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கும் வாய்ப்பு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ணிக்கிட முடியாது. கூப்பிட்டு பார்க்குறோம், வருவாங்க. அப்படி தான் கூட்டிகிட்டு வர்றது. இதில் கூட்டிகிட்டு வந்திருந்தால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு புரியும். நீங்கள் மாத்திரம் கரெக்டாக வந்திருக்கீங்க. யோபுக்கிட்ட அவனுக்கு வந்த கலாமிட்டிஸ், அவனுக்கு வந்த அழிவுகள்லாம் சொல்லுவதற்கு வந்து நான் ஒருவர் மாத்திரம் தப்பி
வந்தேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஒருவர் மாத்திரம் சகோதரர்கள் எத்தனை பேர்? சகோதரர்கள் 2 பேர். உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒத்து வரல, 2 பேருக்கும் ஒத்து வரல. ஒருவர் அந்த பக்கமும் ஒருவர் இந்த பக்கமும் இருக்கிறார். ஆக சகோதரர் 2 பேர், 4, 6, 8, 10. நீங்கள் ஒருவர் மாத்திரம் வந்திருக்கீங்க. நீங்கள் மாத்திரம் வந்தவங்க கை தூக்குங்க. உங்களை தான் கேட்குறேன், உங்கள் 10 வரையும் கேட்குறேன். நான் மாத்திரம்தான் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாருமே வரல. 1 மற்றவங்க ஒரு ஆளையாவது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அப்படி தானே? ஒரு ஆளையாவது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆளையாவது கூப்பிட்டு வந்தீங்களா? ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தவங்க கை தூக்குங்க. 1. சார் 2 பேரை கூட்டிகிட்டு வந்தவங்க 2 பேர். அதிமுக 2 பேர். 2 பேர் கூப்பிட்டு வந்தவங்க யாருமே இல்லை. 3 பேர் கூப்பிட்டு வந்தவங்க 3 பேர் கூட வந்தாங்களோ? நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க, ரைட். 4 பேர் கூப்பிட்டு வந்தவங்க நீங்கள் 4, அவங்க 2, 6. மொத்தம் சபையிலே அவ்வளோதானே இருக்கிறாங்க. ஏன்னா அதனால் இது விஷயம் என்னென்னா, அப்போ பைபிள் காலேஜ் ட்ரைனிங் நடக்குது. அங்கே வர முடியாதவங்களுக்கு விரிவு மையங்கள்னு சொல்லி இங்கேயே வந்து கிளாஸ் நடத்தணும். பட்டம் வாங்குறதுக்கு அவங்க மதுரைக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு 2000 ஆரம்பித்த சமயத்தில் இன்னைக்கு 2025 வருஷத்துக்கு முன்னால் 2000க்கு பின் சபை என்று ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த 2000க்கு பின் சபை என்கிறதில் கிராமங்கள் தோறும் வீட்டு சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள்னு சொல்லி ஒரு ஸ்லோகனை வச்சு நம்ம ஒரு 6 புஸ்தகத்தை எழுதணும். ஒரு 6 மாதம் நான் ராப்பகலாக உழைத்து என் பேர் அதில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது நான் தான். அதனால் ஒரு 6 புஸ்தகங்களை எழுதணும். அப்போ சூப்பரண்டாக இருந்ததானே பாஸ்டர் ராஜமணி பேர் அதில் இருக்கும், என் பேர் இருக்கும். பெரும்பாலான பாடங்கள் அதில் நான் எழுதியிருப்பேன். எல்லா இடத்துலையுமே என்னுடைய எழுத்து நடைகள் இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். ஆமாம், இந்த பேச்சு நடையில் தான் அங்கே எழுதியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அதை எழுதணும். அந்த புஸ்தகத்தை எழுதி அப்போது எல்லா இடங்கள்லையும் அலைந்து திரிந்து ஒரு 3750 பேருக்கு பயிற்சி கொடுத்தோம், உங்களை மாதிரி. பிறகு அந்தால திரும்ப நான் பைபிள் காலேஜில் பிரின்சிபலாக மாறினேன். அதுக்கு பிறகு இது டை அவுட் ஆகிட்டு. இந்த மூவ்மெண்ட் இருந்து இல்லையா, 3750 பேர் உங்களை மாதிரி பயிற்சி பெற்றவங்க ஊராக போவோம். பாஸ்டர் ராஜமணி நானும் போய் எல்லா இடத்துலையும் பட்டமெல்லாம் பெறுவோம். எல்லாம் க்யூவில் எல்லாம் லைனில் வந்து கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து ஜெகஜோதியாக இருக்கும். இப்போ நீங்கள் 10 பேர் தான் இருக்கிறதுனால உங்கள் ஊரை எப்படித்தான் கண்டுபிடிச்சி இந்த ஊருக்கு வந்தீங்களோ தெரியல. ஏன்னா நானும் திருப்பூர்லேருந்து வந்தால் அப்படியே வந்து பல்லடத்துக்கு வந்துட்டோன்னா, கொஞ்சம் போனால் வடை வாங்கன்னா பல்லடத்துக்கு போனோன்னா, அந்த அளவில் இது எப்படி இவர் கண்டுபிடிச்சி வந்தாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதில் திரும்பின பாருங்கள், அங்கே நான் திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். இதில் ரைட்டில் திரும்பின உடனே என் அம்மா அருள்புரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார், அதே ஒரு மிரக்கிள் தான், அதே ஒரு அற்புதம் தான். ஆக இங்கே வந்து சேர்ந்து அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட போது, அந்த சபை பிரதிஷ்டை பண்ண போது நான் இருந்தேன். அப்புறம் இவ்வளவு காலம் கழித்து இப்போ கூப்பிட்ட உடனே எப்போதுமே அவர் பேர் என் ஃபோனில் இருக்குது. பிண்டோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் இப்படி ஒரு 10 பேர் படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டம் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சந்தோஷமாக இதுதான் எங்கள் வேலை. உங்களை பார்க்குறத விட வேறு என்ன. அருமையாக நீங்கள் கேரளா ட்ரெஸ்ஸிலெல்லாம், கேரளா சேலையெல்லாம் அங்கே கிடைக்குதாம்மா, ரொம்ப சூப்பராக, ரொம்ப பிரமாதமாக நீங்கள் எல்லாம் கட்டி என்ன யூனிஃபார்ம் போடணுன்னாரு. ஒயிட்டு போடணும்னு சொன்னார். நான் பொதுவாக கோட்டு போட்டுக்கிட்டு வரமாட்டேன். ஆனால் ஒரு பட்டம் அளிப்பு என்று சொல்லும்போது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வர்றதுனால அந்த கோட்டை காரில் தூக்கி போட்டு வந்தேன். அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே டை கட்டின ஒருத்தர் கீபோர்டு போட்டுக்கிட்டு இருந்தார், ரைட்டு. அப்போ நம்மளும் கோட்டை போட்டுக்கிட்டு போவோம். பிண்டோவை பார்த்தேன், பிண்டோவும் சஃபாரியில் நின்னார், ரைட்டு. அப்போது அதனால் நான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். எல்லா பயிற்சியும், எந்த பயிற்சியும் நம்ம மூட மாட்டோம், எல்லா பயிற்சியும் நடக்கும். அதனால் வேதாகம கல்லூரி பயிற்சி நடக்கிறது. நான் 33 வருஷம் பைபிள் காலேஜில் ஆசிரியராகவும், டீனாகவும், அகாடமிக் டீனாகவும், வைஸ் பிரின்சிபலாகவும், அப்புறம் பிரின்சிபலாகவும் இருந்தேன்.
2015 தான் நான் இந்த குளோபல் யூனிவர்சிட்டி பொறுப்பை எடுத்து இதில் வந்தேன். இப்போ ஸ்தாபனத்தில் நான் உதவி தலைவராக உபதலைவராக இருந்தும் செயல்படுகிறேன். இப்போ சபைகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். திருப்பூரில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வந்தாலும், சகோதரன் பரமானந்தம் நம்ம விட்டு போனாலும், காலையில் நான் ஒரு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணேன். அலெக்சாண்டர் தலைமையில் நடக்கிறதான சபைகளில் அலெக்சாண்டர் என்னுடைய மாணவர் ஒரு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணேன். நம்ம சபைகள் எல்லா இடத்துலையுமே வளர்ந்து வருது. இந்த ஊரில் இந்த இடத்துல எங்கேயோ காட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்து, நல்ல மார்க்கெட்லாம் இருக்குது, நல்ல வாழைக்காய் புடலங்காய்லாம் இருந்தது, நான் பார்த்தேன். ஏன்னா நான் போகிறக்குள்ளே விற்று விடுவாங்க அல்லது வாங்கிட்டு போவேன். ஆக இந்த ஊரில் இப்படி ஒரு சபையை ஆரம்பித்து 10 பேரோ 15 பேரோ, நான் 5 பேர்னாலும் வருவேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் திருச்சியில் பாஸ்டராக இருந்தேன், நார்மன் பாஸ்கருக்கு முன்னால் நான் தான் பாஸ்டராக இருந்தேன். விழுப்புரத்தில் பாஸ்டராக இருந்தேன், சென்னையில் பாஸ்டராக இருந்தேன். சென்னையிலலாம் நான் பாஸ்டராக இருக்கும்போது அந்த சபையில் நான் ஆரம்பித்த போது 800, அங்கே 2 பேர் தான் வருவாங்க சபை. 1981 வருஷத்தில் 2 பேர், ஒரு புருஷனும் ஒரு மனைவியும், 2 பேரும் சண்டைக்காடு. அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறது தான் நான் இப்படி நிற்பேன் அப்படி. ஆனால் அந்த சபையிலையும் இருந்தேன். அதனால் கூட்ட குறைவு எனக்கு ஒரு குறைவு கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால் உங்களை பார்த்த உடனே அந்த சகோதரி வந்து இந்த சாட்சியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை, அவங்களுக்கும் புரியலை. அவங்க சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுனாங்க, ஆனால் படபடன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நிதானமாக புரியுற மாதிரி நான் பேசுகிறோம் இல்லை, பேசுகிறது புரியுதா? நான் பேசுகிறது இப்படி பேசணும். ஆட்களுக்கு பேசும்போது நான் இப்படி பேசணும். பார்த்துடுங்க, நீங்கள் 6 புத்தகம் படிச்சிக்கிங்க, நாங்கள் எழுதின புத்தகத்தை படிச்சிக்கிங்க. இப்போ யார்கிட்டயா இது போய் ரட்சிக்கப்படணும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் புதிய வானத்தை காண வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவன் புதிய வானத்துக்கு போயிடுவான். அவன் நின்று பேச மாட்டான். எக்கா வாங்க, எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா காலையில், இப்படி ஆரம்பித்து நிதானமாக அவங்களுக்கு புரிகிறது மாதிரி பேசணும். பார்த்துடுங்க, அதுதான் விவரமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்த உடனே பயம் காட்டிடக்கூடாது ஆள்கிட்ட. ஸ்தோத்திர சிஸ்டர் அப்படிலாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. வாங்க, வணக்கம். நேற்று ஒரு கார்பெண்டர் ஒரு சின்ன வேலை செய்யணும். பாஸ்டர் வணக்கம், என்ன சொன்னேன், வணக்கம். என்ன போய் வணக்கம் சொல்கிறீரு, எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா? நேற்று இந்த நம்ம முதல்வர் அங்கே திருநெல்வேலிக்கு போயிருக்கும்போது மோகன்சி லாசரஸ் சொல்கிறார், எல்லாரும் முதல்வருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ எத்தனை பேருக்கு புரியலையோ நமக்கு தெரியாது. அடா வணக்கம் சொல்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்கப்பா. ஏன்னா அதுக்காக ஓம் நமோன்னு சொல்கிறவங்களுக்கு ஓம் நமோன்னு சொல்லக்கூடாது. ஒன்று அவங்கவுங்க பாணியில் தான் சொல்ல, அப்படியே கிடையாது. ஆனால் பொதுவான பாஷையில் நாம் விவரங்களை சொல்லி ஆட்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் பேசணும். வடை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறதான என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல சொன்னால் அவனுக்கு புரியாது. அவனுக்கு புரியுற மாதிரி திஸ் இஸ் வடை அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு என்னன்னு கேட்பான். இது ஒரு கேக்கு அப்படின்னு சொல்லணும், ஹாட் கேக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படித்தான் விளக்கி சொல்லணும், புரியுதுங்களா? நீங்கள் இடியாப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி கொடுப்பீங்க? இங்கிலீஷில் தண்டர் கேக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஊர் பாஷையிலே சொல்லணும், இது இடியாப்பம், திஸ் இஸ் இடியாப்பாஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லணும், புரியுதுங்களா? இட்லி அப்படின்னா அவனுக்கு புரியாது, புரியுதுங்களா? அதனால் அவனுக்கு இது ரைஸ் கேக் அப்படின்னு சொல்லணும். இப்படி புரியக்கூடிய பாஷையில் மக்களுக்கு இயேசு தான் ஆண்டவர். இந்த உலகமெல்லாம் பாவமாக இருக்குது. அதனால் இந்த பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படி போயிட்டு இருந்தான்னா அவன் கடைசியில் இந்த உலகத்தில் முடிவு வரும், அவனுக்கு ஒரு சாவு வரும். அப்போது சாவுக்கு பிறகு 2 உலகம் இருக்குது, ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். அவன் நரகத்துக்கு தான் போவான், நித்திய காலமாக அழிவுக்கு தான் போவான். அதனால் அப்படி அழியக்கூடாதுன்னு சொல்லி தம்முடைய குமாரனை, கடவுள் தாமே மனுஷனாக வந்தார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் ஸ்டார் போட்டிருக்கிறோம், அதுக்கு தான் கேக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதனால் இப்படி விவரத்தை சொல்லி நான் பாவினி ஒத்துக்கிடுங்க, இயேசுவே உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிடுங்க
அவர் உள்ளத்தில் வருவார், உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிப்பார், உங்களுக்கு சமாதானம் தருவார். இதை சொல்லணும், சொல்லக்கூடிய பாணியில் சொல்லணும், சொல்லக்கூடிய பாணியில் சொல்லணும். அப்படி இந்த பிள்ளைகள்லாம் அந்த இதெல்லாமோ அட்வர்டைஸ் பண்ணுறக்கு மேடம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வருது பற்றிலாம். அவர் பேப்பர்லாம் கொடுத்து நான் சொல்லுவேன், தொலைச்சி போடுவேன். அக்கானி கூப்பிடு, அண்ணனி கூப்பிடு, ஐயானி கூப்பிடு, மேடம் என்ன மேடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் விளங்காத பாஷையில் பேசுனா அவன் விளங்காமல் போயிடுவான். அதனால் விளங்காத பாஷையில் பேசாதுங்க, விளங்குற பாஷையில் பேசுங்க, நெர்வஸ் ஆகாதுங்க, படபடக்காதுங்க. இது நல்ல சாட்சி. இந்த தங்கச்சி வந்திருந்து இல்லையா, நல்ல சாட்சி. இங்கே வாங்க. யார் சாட்சி சொன்னது? வாங்க வாங்க. தோத்துரும். இது என்னடா மதுரையிலிருந்து வந்த சோதனைன்னு சொல்லி அது யோசிக்குது. இப்படி ஒரு சோதனை வரணும்னு அதுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்கல. வாங்க வாங்க. இப்போ சொல்லும் பாருங்க, இப்போ அது சொல்லும் பாருங்க. உங்களுக்கு என்ன பேருமா? ரீனா. சூப்பர் சூப்பர் பேர். அப்போ ரீனா என்ன பண்ணுறீங்க? நம்ம டெய்லராக வேலை பார்க்குறீங்க. ஓ, திருப்பூர். ஓ, ஓகே ஓகே ஓகே. எனக்கு வேறு 2 பேண்ட்டு தைக்க வேண்டியிருந்து பாருங்க, நான் கொண்டு வரல. அப்போது நீங்கள் ரீனா பக்கத்தில் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நீங்கள் டெய்லராக வேலை பார்க்குறீங்க. இந்த சபைக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? சபைக்கு 2017 2017 வந்து எனக்கு கணக்கு கொஞ்சம் வராது பார்த்துருங்க. எத்தனை வருஷமாக வரீங்க? 25 கட்டிங்களா? 25 வருஷமாக. பார்த்தீங்களா? ரைட்டு. நமக்கு கணக்கு படிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது. இப்போ உங்களுக்கும் கணக்கு வராது, எனக்கும் கணக்கு வராதுன்றது நம்ம 2 பேருக்கும் உலகம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது 8 வருஷமாக, 17 8 25 வருஷமாக, 25ன்னு சொல்லக்கூடாது, 8 வருஷமாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னால் நீங்கள் கிறிஸ்தவ குடும்பமா அல்லது நீங்கள் ஹிந்துவாக தான் இருந்தீங்க? வேறு சாமியை கும்பிட்டீங்க, இயேசுவை பற்றி தெரியாது. இயேசுவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் எல்லா கடவுளை மாதிரி உங்களுக்கு இவர் தான் கடவுள்னு சரி. இவரும் கடவுள் தான். 33 கோடி தெய்வம் இருக்குது, அதில் இவரும் ஒரு கடவுள். இவர் மட்டும்தான் கடவுளுங்கிறது, இவர் தான் கடவுள்னே தெரியாது. நம்ம ஊரில் எல்லாருக்குமே விளக்கம் என்னென்னா, நீங்கள் நர்வஸ் ஆகணும் இல்லையா, பிரச்சனை இல்லை, என்ன அழகாக தைக்கிறீங்க, பிறகு உங்களுக்கு தைரியம் என்ன, தைரியமாக தான் இருக்கிறீங்க. ஓகே. அப்போது இவர் தான் கடவுள்னே தெரியாது. அதுதான் நம்ம ஊரில் உள்ள பிரச்சனை. இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஓகே, கொடுங்க, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலண்டர் கொடுத்தா, ஃப்ரீயாக கொடுத்தா, ஏசுநாதர் படம் போட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சாமி படம் அப்படின்னு சொல்லி அப்படி சில சந்தன போட்டுலாம் இயேசுக்கு வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போது இது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த ரீனாவுக்கு என்ன விவரம் இருக்குன்னா, அதை பாஸ்டர் பிண்டோ சொல்லி கொடுக்கல, இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்துருந்தா அதை அழகாக சொல்லும், சூப்பர் பிள்ளை, அதனால் சூப்பர் லேடி. அதனால் நீங்கள் சொல்லி கொடுக்கல சார், அதுதான் பிரச்சனை. அது இப்போ படப்பட என்ன பயந்துட்டு இப்போதான் சொல்லி நீங்கள் 2 நிமிஷத்தில் அதை மாட்டி விட்டுட்டீங்களே. எனக்கு முன்னால் அதை மாட்டி விட்டு பாவம். சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? என்னம்மா? நானும் பசங்கள் மட்டும். எத்தனை பிள்ளைகளா? 2 பசங்க. 2 பிள்ளைகளா? சரி. அப்போது இயேசு தான் கடவுள்னு தெரியும், இவர் மட்டும்தான் கடவுள்னு தெரியாது. நான் என் பிரசங்கத்திலலாம் சொல்லுவேன், இயேசு தான் கடவுள், இயேசுவை மட்டும்தான் கடவுள், இயேசுவை தான் கும்பிடுவேன், இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதை எப்படி அறிஞ்சிங்க? இயேசு மட்டும்தான் தெய்வம், மீதியெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்றத எப்படி அறிஞ்சிங்கம்மா? கணவரை இழந்த பின்னாடி அந்த இதுலேருந்து விடுதலை பெற முடியாமல் நானும் அந்த அவர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ எனக்கு எல்லாமே இருளாக தெரிஞ்சுது. அப்போ வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப துக்கத்தில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நான் ஆசீர்வாத சேனல் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ பைபிள் யார் கொடுத்தா? உங்கள் சித்தி கொடுத்தாங்க? சின்ன மாமியார் கொடுத்தாங்க. உங்கள் சின்ன. சரி. அப்போ பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ எனக்குள்ள ஒரு சமாதானம் கிடைச்சிது. நான் அந்த தாட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருந்து, மன அழுத்தம், இழப்பு, சோகம், அதுல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க. ரைட். அது பார்க்க எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கொடுத்து அப்புறம் எனக்கு சபைக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சை வந்தது. ஆனால் நான் வீட்டை விட்டு வெளில
தனியாக போனது கிடையாது. அம்மா உங்கள் வீட்டில் வீடு பக்கமா? பல்லடத்துக்கு அவங்கள இல்லை உங்கள் வீடு இதில் பக்கமா அல்லது நீங்கள் பல்லடத்தில் இருக்கிறேன். சரி சரி. அப்போ வந்து வீட்டை விட்டு தனியாக எங்கேயும் போய் பழக்கையில் எல்லாம் ஹிந்து ஃபேமிலிஸ். ஆனால் நான் வந்து சபைக்கு போகணும், நம்ம வந்து எனக்கு இதுதான் இவர் மூலமாக தான் எனக்கு வந்து விடுதலை கிடைக்கும், இவரை மட்டும்தான் பற்றிக்கொள்வேன். அந்த தாட்டிலேருந்து பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம ஒரு பாவத்தில் இருந்திருக்கோம், இந்த சாபத்தினாலே நமக்கு இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற இது வந்தது. அப்போ வந்து நான் போகணுங்கிறப்போ வந்து நான் வேலை செஞ்ச ஒரு ஜாப் ஒர்க்குக்கு நம்ம ஏன்னா அவங்க இல்லை இனி நம்ம வேலை செஞ்சு தான் நம்ம இது பண்ணணுங்கிறப்ப வீட்டு பக்கத்தில் ஏன்னா அந்த மைண்ட்லேருந்து வெளியில் வராமல் ரொம்ப அழுதுகிட்டேவும் இருந்தேன். அப்போ வீட்டில் இவ வந்து இப்படியே விட்டுருந்தா இப்படி அழுதுகிட்டே தான் இருப்பா, கொஞ்சம் வெளியில் போனால் தான் 4 பேர்த்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து விட்டாங்க. அப்போ பியூலாவை கொஞ்சம் அறிமுகமாச்சு. அப்போ அவட்ட அந்த இது அங்கேயும் போய் தோத்திரம். அப்போ அங்கேயும் போய் அழுதுகிட்டே தான் இருப்பேன், யார்ட்டுமே பேசவே மாட்டேன். ஆனால் வந்து சொன்னேன் எனக்கு சபைக்கு போகணும் போல இருக்கு, ஆனால் யார் மூலமாக போகணும் இல்லை. அப்போ அவள் பாஸ்டப்பாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் பாஸ்டப்பா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க. அப்புறம் சபைக்கு வந்தேன். அப்போ வந்து பாஸ்டப்பா எனக்கு ஜெபம் பண்ணி ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் உனக்கு தேவன் உனக்காக பேசுகிறாருமா, நீ வீட்டில் போய் இந்த பைபிள் எடுத்து படி அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க, ஜெபம் பண்ணி விட்டாங்க. வீட்டில் போய் படிக்கிறப்போ பயப்படாத நீ என்னுடையவள் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இருந்தது. இதை வந்து நான் சொப்பனத்தில் தரிசனமாகவும் அந்த வார்த்தையை நான் இது பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப சிலிர்த்து போச்சு. அப்போ நான் அப்போ தேவனை வந்து இருக்க பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் உங்களோட அந்த வசனத்தின் மூலமா பேசுறார். அப்போ இருக்க பிடிக்க ஆரம்பிச்சேன். இனி யார் சொன்னாலும் நான் இதை விட்டு இது பண்ணவே மாட்டேன், யாருக்கும் இல்லை, நான் இவன் மட்டுமே இவர் என்னையை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அப்பா சபைக்கு வர ஆரம்பிச்சேன். அப்போதுலேருந்து இப்போ வரையும் தேவன். பிள்ளைகள் இப்போ எத்தனை வயசு? பெரியவன் பிகாம் பண்ணுறான், சின்னவன் வந்து டிப்ளமா பண்ணிட்டு. சார் இனி பிழைச்சிக்கிடுவீங்க. இத்தனை வருஷம் தாண்டி வந்துட்டீங்களே, தேவகிருபா நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். ரீனா யாரை பார்த்தாலும் இந்த சாட்சியை மாத்திரம் படபடன்னு சொல்லாமல் நிதானமாக சொல்ல. நீ அந்த பாப்பா பேர் என்ன, உங்கள் பேர் என்னம்மா? பியூலா. இந்த பியூலாவை மாதிரி பியூலா ரீனாவை கொண்டு வந்த மாதிரி இந்த ரீனா 100 வரை கொண்டு வர முடியும். வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு பேச தெரியாது, அப்படி ஒன்றுமே கிடையாது. நம்ம சாட்சியை நம்ம பாணியில் நாம் சொன்னோம் போதும். காட் பிளஸ். தேவனாலதான் நாளைக்கு ஜீவனோட இருக்கிற காரணம் அவர் தான். இல்லைன்னா அவரை மட்டும் அறியலைன்னா நாளைக்கு ஜீவனோட இருந்திருக்க மாட்டேன். அப்புறம் மற்ற சாமியெல்லாம் விட்டுட்டீங்க, மற்ற சாமி கும்பிட மாட்டீங்க, விக்கிரகங்கள்லாம் வெளியே தள்ளிட்டீங்க, இயேசுவை மாத்திரம் வச்சுக்கிங்க. இருதயத்தில் இயேசு தான், வாழ்க்கை முழுதும் இயேசு தான். வசனத்தோடு அவர் பேசுகிறார் இல்லையா, அவர் பேசுகிறதுக்கு ஒரு மெத்தடு இந்த வசனம்தான். ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார் இல்லையா, அவர் இதை வச்சு தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி. சூப்பர் மகளே, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நல்ல ஆண்டவரே, ரீனாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீரே கர்த்தாவே, நல்ல ஸ்தானங்களில் அவருடைய குடும்பங்களை வைங்க. இயேசுடைய வருகையில் சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு உம்மை காண வேண்டும். அதுவரைக்கும் ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும். இந்த சபையில் நிலைத்திருக்க வேண்டும். கிருபை கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூப்பிட்டு கேட்டால் இப்படி அவர்கள் சாட்சியை சொல்லுவார்கள். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு நடத்தினதான ஊழியக்காரர் பின்பு அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த சபையில் இப்படி ஏராள ரீனாக்களை பியூலாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இதைத்தான் எதிர்பார்த்தேன், இப்படித்தான் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன் பின்றோ. காட் பிளஸ். நல்லா 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 இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, குட். ஆக இதுதான் விவரம். இதை செய்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த 6 புத்தகத்தையும் படிச்சிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் விளக்க உரைன்னு சொல்லி அதில் எல்லாமே நான் ஒவ்வொருக்கும் 5 புஸ்தகம் அதுக்கு முன்னுரை எழுதியிருப்பேன். பிறகு சரித்திர ஆகமங்களுக்கு முன்னுரை எழுதியிருப்பேன், தீர்க்க தரிசன ஆகமங்களுக்கு முன்னுரை எழுதியிருப்பேன், செய்யுள் ஆகமங்களுக்கு முன்னுரை எழுதியிருப்பேன், எல்லாத்துலேயும் எழுதியிருப்பேன். பிறகு யோபு புஸ்தகத்தை நானே எழுதினேன். பிறகு சங்கீத புஸ்தகத்தில் நிறைய எழுதினேன். இந்து மார்க்கம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் இந்திய சமயங்கள்னு சொல்லி அது எல்லாமே நான் தான் எழுதினேன். உங்களுக்கு புரியும் என்னுடைய எழுத்து நடையும் என்னுடைய பேச்சு இவ்வளோ தெளிவாக பேசணும். நான் ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன் பாருங்கள். எனக்கு இப்போது எத்தனை வயசு இருக்குன்னு நம்புறீங்க? நான் உங்களை மாதிரி டை அடிக்கலை, மன்னித்து கொள்ளுங்கள். இப்போ டை அடிக்காமல் போனாலே நமக்கு கேவலமாக இருக்குது. என்ன இவர் பழைய காலத்து மனுஷன் மாதிரி பிண்டோ மாதிரி வாராரு, சரி போட்டுமா
வீடு. அதனால் உங்கள் பாத்ரூம்களுக்கெல்லாம் வந்து பார்த்தேன், கிண்ணமும் ப்ரஷ்ஷும் எல்லா இடத்துலையும் தடவி எடுத்து வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த பிளாக் மேஜிக்கு எல்லா இடமும். நான் டை அடிக்காமல் வந்திருக்கேன். எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. 60. ஏன் 65க்கு சாடுறிய? 60ன்னா 62ன்னு சொல்லுங்களேன். டக்குன்னு சாடுறாங்க பாருங்க. என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க. பிண்டோ நமக்கு வந்து சூழ்நிலையை பாருங்க. 60ன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 62ன்னு சொல்லுவாங்கன்னா 65 அம்மா. அப்போது 71 வயது ஆகிறது எனக்கு. ஆனால் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி பிரசங்கம் பண்ணதோ அதே டோனில் பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் விளக்கமாக பிரசங்கம் பண்ணுறேன், நிதானமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு ஃபாதர் ஸ்தானத்தில் இருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பாப்பாவை ரீனாவை அது பேசுனதோடு அப்படி விடக்கூடாதுன்றது எனக்கு மனசில் பட்டுது. அதை கூட்டு அதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். அதை இப்படி கேட்டால் அவள் சொல்லுவான்றது எனக்கு தெரியும். அப்போது அந்த பாப்பாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். உங்கள் எல்லாருக்காகவும் நான் அப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இப்போது நான் ஒரு 1976 வருஷத்தில் நான் ஊழியத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். என் பாடம் முழுவதும், என் லைஃப் முழுவதும் பயிற்சி கொடுக்கறது தான். ட்ரைனிங் இஸ் மை பேஷன். எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், எல்லாரையும் ஊழியக்காரர்களாக்கணும், ஊழியக்காரிகளாக்கணும். நான் அமெரிக்காவில் போய் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், ஆக்ஸ்ஃபோர்டில் போய் MTH முடிச்சிருக்கிறேன், எல்லா உலகம் முழுவதையும் போய் படிச்சிருக்கிறேன். ஆனால் அவரவருடைய நிலையில் 8ஆம் கிளாஸ் தான் ஒன்று படிச்சிருக்குது. நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் உங்களை எதை சேர்த்துருப்போம். நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சேர்த்துருப்போம், MA படிச்சிருந்தாலும் சேர்த்துருப்போம். அவரவருடைய நிலையிலே உள்ள பாடங்களை அவர்களுக்கு அவரவருடைய நிலையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பேஷன். அதைத்தான் இன்றைக்கி நான் செய்து கொண்டு வருகிறேன். இப்போ உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் 75,000 பேர் குளோபல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இந்த சபையில் உள்ள எல்லாரையும் அதில் சேர்த்து விடுங்க, சரியா? ஒரு 16 புத்தகம் படிக்கணும். படித்து அமெரிக்காவில் உள்ளதான சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய லெவலில் இது ஒரு 6 புத்தகம் தானே, அது ஒரு 15 புத்தகம் சின்ன புத்தகம். இதுக்கு கிளாஸுக்கு வரணும், அதுக்கு கிளாஸுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டிலேருந்தே படிக்கலாம், சபையில் வந்து பரீட்சை எழுதணும், அப்படித்தான். ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் படித்ததுக்கு சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய கையெழுத்து இருக்கிறது, இயக்குனர் என்கிற நிலைமையில். நம்முடைய சூப்பரிண்டெண்டன்ட் பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவருடைய கையெழுத்து இருக்கிறது. நீங்கள் ஃப்ரேம் பண்ணி போடலாம். இந்த சர்டிஃபிகேட்டு நாங்கள் ஒரு ஃபோல்டரில் வச்சு தர்றோம். நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஃப்ரேம் பண்ணி போடும்போது நீங்கள் அதை லேமினேட் பண்ணலாம். அந்த சர்டிஃபிகேட் அழகாக லேமினேட் பண்ணலாம், ஸ்டோரில் தொங்க போடலாம். அதுக்கு மாலை போட்டு ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தப்படாது பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா அது சாமி ஆயிரும். அது மாத்திரம் செய்யாதுங்க. நான் குளோபல் யூனிவர்சிட்டியில் இப்போது அன்றைக்கெல்லாம் பாண்டிச்சேரியில் ஒரு 800 பேர் பட்டம் பெற்றாங்க. அப்புறம் தாமஸை கூப்பிட்ருந்தேன். 800 பேர் பட்டம் பெற்றாங்க. அவங்களுக்கு இதைத்தான் சொன்னேன், இதை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது மாலை போட்டு பூஜை பண்ணாதுங்க அப்படின்னு. நீங்கள் இது முடித்ததுனால எல்லாம் பாஸ்டர்னு சொல்லி விசிட்டிங் கார்டெலாம் அடித்து நீங்கள் ஊரெல்லாம் கலக்காதுங்க. நீங்கள் பாஸ்டரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சபையில் ரீனாவாக இருக்கீங்க, பீலாவாக இருக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளாகி நீங்கள் இதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது. இப்போது ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல், மேடை பயம் இல்லாமல் அந்த பாப்பா வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா? நான் கேட்குற கேள்வி நிதானமாக கேட்குறோம், நிதானமாக அவ்வளோ குறிப்பாக பாயிண்ட் பண்ணி இயேசு தெய்வம்னு தெரியும், இயேசு மட்டும்தான் தெய்வம்னு தெரியாது. எவ்வளோ அழகாக சொல்லுது. அப்படி ஆட்களுக்கு அந்த பாயிண்ட்களை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்படி வேதாகமத்தில் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தில், ரோமர் 16வது அதிகாரத்தில் 3, 4, 5, 6 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம்.
ரோமர் 16வது அதிகாரத்தில் ரோமர் 16வது அதிகாரம் பவுல் எழுதின நிருபங்களில் பவுல் இப்படி எழுதுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் எல்லாரையும் விசாரித்து பவுல் எழுதுகிறார். பவுல் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கெங்கிரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். நீண்ட கடிதம், அதான் நிருபம் என்று சொல்லுவோம். நீண்ட கடிதத்துக்கு பேர் என்னது? நிருபம், எபிசல். சின்ன கடிதம்னா லெட்டர். அப்போ அந்த நிருபத்தை எழுதுகிறான். எழுதி, அந்த காலத்தில் குரியர் சர்வீஸ் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணி தான் கொண்டு போகணும். ஒரு தனிப்பட்ட ஆள்கிட்ட தான் ஒரு கடிதத்தை கொடுத்து விடுவாங்க. தமிழ் இலக்கியங்கள்லாம் நாரை என்ற பறவை அதனுடைய காலில் ஒரு கடிதத்தை எழுதி, காதல் கடிதங்களை எழுதி தன்னுடைய காதலனுக்கு அனுப்புவாள். ராஜாத்தி அப்படிலாம் இருக்குது. கிளியில் காலை கட்டி விடுவாங்க சில கடிதங்களை. ஆனால் இந்த காலத்தில் பவுல் எழுதின கடிதத்தை பெபேயாள் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி பாஸ்டர், ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சபை, அங்கே பாஸ்டர் யார் தான்? பெபேயாள். ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தில், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த நாடகங்களில் ஃபீபே அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அழகாக கொண்டு வருவார். அந்த ஃபீபே அந்த பேரை தான் இங்கே எடுத்திருக்குது, பெபேயாள். பெபேயாள். அப்போ அந்த பெபேயாளை பற்றி சொல்லுகிறதான சமயத்தில் அவள் ரொம்ப சூப்பராக ஊழியம் செய்கிறார். அவள் பெண்கள் ஊழியம் செய்யலாம், வேதாகமத்தின்படி பெண்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் படித்தது நல்லது. ஆண்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் படித்தது நல்லது, ரொம்ப நல்லது. உங்களை மனதில் வைத்து தான் அந்த புஸ்தகங்கள்லாம் எழுதணும். ஆனால் இப்போ ரொம்ப எல்லாம் இது டை அவுட் ஆகி போச்சுது. ஆனால் திரும்பவும் இதை ரிவைவ் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் இதை படிக்கிறவங்க 6 மாதத்தில் படித்து முடிச்சிடலாமே, ரொம்ப நேரம் படிக்க வேண்டாமே. குளோபல் யூனிவர்சிட்டி பாடங்கள் கூட ஒரு 16 மாதங்கள் படிக்க வேண்டும். அதை விட இது 6 மாதத்திலே படித்து முடித்து விடலாமே. அதனால் அதை செய்ய போகிறோம். அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பெபேயாள் கையில் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை ரோமாபுரியில் உள்ள சபைக்கு பவுல் கொடுத்து அனுப்புகிறார். கொடுத்து அனுப்பும்போது முதலாவது இன்ட்ரடக்ஷனாக இந்த அம்மா வாராங்க, அவங்க பாஸ்டரம்மா வாராங்க. அவங்களுக்கு புருஷன் இருந்தாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, சாப்பாடு கொடுங்க. நான் வந்தோடனே சொல்லிட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கல. பின்டோ நான் வர்றேன், எனக்கு நல்ல சுகர் போடாமல் டீ எனக்கு கொடுங்க, சுகர் நான் வச்சிருக்கிறேன், நீங்கள் டீ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். பெபேயாளுக்காக அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் பவுல் எழுதுகிறாரு, எது வேணுமோ, அவளுக்கு உளுந்த வடை வேணுமோ, அவளுக்கு பருப்பு வடை வேணுமோ, அவளுக்கு பப்ஸ் வேணுமோ, என்ன கொண்டு தந்தப்போ நீ ஏதோ கொண்டு வந்திய ஒரு வஸ்து, மண்ணை விழுந்தது மாதிரி ஒரு வஸ்து கொண்டு வந்தான். அது என்ன கொண்டு வந்தாமா? ஓ, உளுந்த வடையா? ஓ, அதுதான் உங்கள் ஊரில் உளுந்த வடையா? அது பப்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருத்து இருந்ததே. ஓகே, ரைட். அப்போது இப்படியெல்லாம் அவன் சொல்லலை. என்ன உதவி அவளுக்கு தேவையோ அந்த உதவியை நீங்கள் அவளுக்கு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கிட்டு, இந்த ஊரில் பவுலுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. பவுல் அந்த ஊருக்கு அது வரைக்கும் போகலை, ரோமாபுரிக்கு பவுல் போகவே இல்லை. போகாத ஊருக்கு கடிதம் எழுதுகிறான். அப்போ அங்கே உள்ளதான ஆட்களை எல்லாரையும் விசாரிக்கிறான். கடைசியில் அவர்களை கேட்டதாக சொல்லுங்கள், இவர்களை கேட்டதாக சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கடிதம் எழுதும்போது எல்லோரும் அவர்களை கேட்டதாக எவரை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக பவுல் இவர்களை விசாரிக்கிறார். அந்த விசாரிக்கிறதுல 28 பேர் எழுதுகிறார். இந்த ரோமாபுரியில் 18வது அதிகாரம், இந்த 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா 28 பேர் ஆம்பளையும் பொம்பளையும் எழுதுகிறார். அப்போ பெண்களும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தேவை, ஆண்களும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தேவை. நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும்.
ஒரு திரிபேனாளை வாழ்த்துங்கள், திரிபோஷாளை வாசுங்கள். 2 பொம்பளைகள் இருக்கா, 2ம் திரியில் ஆரம்பிக்குது. திரிபேனாள், திரிபோஷாள் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் பேர் அப்படி இருந்திருக்குது. நம்ம ஊரில் உள்ள சுப்பிரமணியன பேரை அந்த ஊரில் கொண்டு சொன்னால் அவனுக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் திரவியான பேரை அவங்க நம்ம திருவனந்த பெருமாள், அவனுக்கு ஒன்றுமே விளங்காது. அதே மாதிரி அந்த ஊர் ஒருத்தனுடைய பேர் எப்பனத்து, ஆமாம், இன்னொருத்தனுடைய பேர் அசிங்க ரீத்து, மோசமான ரீத்து. 4 கல்யாணத்தில் பயன்படுத்திட்டு 5ஆவது கல்யாணத்தில் அந்த பொண்ணு தலையில் வச்சா அந்த ரீத்து எப்படி தான் இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் அது அசிங்க ரீத்து. இப்படி அந்த ஊர் பேரில். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவன். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால இந்த வேதாகமத்தில் அவருடைய பேரெல்லாம் இருக்கு. இனி ஒரு வேதாகமம் எழுதப்பட போகிறதில்லை. ஆனால் இந்த திருப்பூர் பட்டணத்தை குறித்து ஒரு சபை சரித்திரம் எழுதினால் கண்டிப்பாக பாஸ்டர் பிண்டோ அவருடைய பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். பாஸ்டர் பிண்டோ பயிற்சி கொடுத்ததான உங்கள் பேரெல்லாம் அதில் கண்டிப்பாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் பேர் கண்டிப்பாக வரும் இல்லையா? நான் எழுதின புஸ்தகத்தை தானே படிச்சிங்க. என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அது அவ்வளவு முக்கியமானது. அதனால் இது பரலோகம் களிகூறுகிறதான நாள், பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறதான நாள். நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்க, 6 மாதம் படிச்சிங்க, உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சுருப்பார், நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அங்கே மார்க்கெல்லாம் ஆஃபீஸில் பதிஞ்சு வச்சுருக்குறாங்க. நான் அதில் போய் நேரம் எடுத்து செலவு பண்ணலை. நான் உங்களை பாராட்டுகிறேன். நேரம் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 வருஷம். 6 மாதம் பாடத்தை 1.5 வருஷம் எடுத்துருக்கீங்க. என்ன அவருடைய ஜாப் அப்படி 1.5 வருஷத்துலேயே அது முடிச்சிட்டிங்களே தெய்வமே. 1.5 வருஷத்துல அது முடிச்சார. ஏன்னா ஆக அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப மகிழ்ச்சி, நான் சந்தோஷப்படுறேன். இந்த சின்ன கூட்டத்தை வந்து பார்க்குறது. இந்த வடை சாப்பிடலை தம்பி, இருக்குதா, முடிச்சப்பறம் தருவல்ல, ரைட்டு. வடை சாப்பிடலை, ஆனால் உங்களுக்கெல்லாம் பிரியாணின்னு கேள்விப்பட்டேன். அதனால் எனக்கும் பிரியாணி கேட்டிருக்கிறேன். பார்த்துக்கிடுவோம், என்ன வச்சுருக்காருன்னு பார்த்துருவோம். என்ன சொல்கிறேன்னா, அதை காட்டிலும் உங்கள் முகங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் படிச்சிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று உங்களுக்கு சொல்லுவதில் எனக்கு சந்தோஷம். பெபையாள் கடிதத்தை கொண்டு போகிறா. கடிதத்தை கொண்டு போகும்போது பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் நிறைய விஷயங்களை இதில் பவுல் சொல்லிட்டார். அப்ரப்டா பட்டினி பார்த்தா இந்த 2 பேரும் யாருன்னே தெரியாது. ஆக்கில்லா, பிரிஸ்கில். ஏன்னா ரஜினி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அத்தை மகா உண்டு ஊரில். ரொம்ப மோசமான பிள்ளை எங்கள் வயசில். ஆனால் அவளை விடவும் மோசமான ஒருத்தன் மெட்ராஸில் இருக்கிறான். அது ஆம்பளை. சென்னைக்கு போகிறதுக்குள்ள ரஜினி ஆம்பளை, நாகர்கோயிலில் அந்த ரஜினி பொன் பிள்ளை. ஞானமணின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு தாசில்தார் உண்டு மதுரையில். அந்த ஞானமணின்னு பேர், நாகர்கோயிலில் ஒரு பெண் பிள்ளை. அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஆம்பளை பேர் பொம்பளை பேர். இன்றைக்கி கூட கோபிநாத் ஒரு ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெண்கள் பெயர் உள்ளதான எத்தனை ஆண்கள் இருக்கிறீர்கள், கஸ்தூரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பளை. மோசம். ஆக இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பேர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இவர்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். முழு வேதாகமத்திலையும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பற்றி 6 இடத்துல தான் சொல்லு. முழு வேதாகமத்திலையும் 6 இதை மாத்திரம் வாசித்துட்டு நம்ம ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. யார் ஆண் யார் பெண்ணுன்னு தெரியாது. அதனால் இந்த அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் அந்த சரித்திரத்தில் இந்த ஆக்கில்லாவை பற்றியும் இந்த பிரிஸ்கில்லாவை பற்றியும் சொல்லியிருக்குது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து
யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியராயின் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என நாமமுள்ள ஒரு யூதனையும் அவனுடைய மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது. அப்போ ஆக்கில்லா ஒரு யூதன், பிரிஸ்கில்லாள் அவனுடைய மனைவி என்கிற விவரம் இந்த ஒரு இடத்துல தான் சொல்லி இருக்குது. அப்போ ஒரு இடத்துல வாஸ்தவம் ரோமர் 16 ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. ரெண்டாவது இடம் அப்போஸ்தலர் 18-13. அதே அப்போஸ்தலரில் திரும்ப சொல்லும்போது 18வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 18வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லும்போது பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடைய கூட போனார்கள். இது 3வது ரெஃபரன்ஸ். சரியா? 4வது ரெஃபரன்ஸ் அதே அதிகாரத்தில் 18வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 18 26 சொல்லி இருக்கிறது. அங்கே அப்பொழுது 24 வாசிக்கிறேன். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ, இப்போ அப்பல்லோ மெடிக்கல்ஸ் இருக்குது, அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் உபதேசிக்க தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இதுதான் 4வது ரெஃபரன்ஸ். 5வது குறிப்பு நாம் 1 கொரிந்தியர் 16-19 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16-19 பாருங்கள். 1 கொரிந்தியர் 16-19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசியா நாட்டில் உள்ள சபையாரை வாழ்த்துகிறேன். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் தங்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். இது 5வது ரெஃபரன்ஸ். 6வது குறிப்பு எங்கே இருக்குன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 2 தீமோத்தேயுவில் 4வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக பவுல் எழுதுகிறார். பவுல் சாக போகிறார். அவரை சிரச்சேதம் தலையை வெட்டி கொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னால் கடைசியாக அந்த நிருபத்தை எழுதுகிறார். பவுல் எழுதுனா கடைசி நிருபம் இந்த 2 தீமோத்தேயு நிருபந்தான். அந்த 2 தீமோத்தேயு நிருபத்தில் அவர் சொல்லும்போது 4:19 பாருங்கள். 4:19 சொல்லி இருக்குது, பிரிஸ்காளுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லு. இந்த 6 இடத்துலையும் பாருங்கள் பவுல் இந்த 6 இடத்துல தான் சொல்லி, பைபிள் முழுவதுலேயும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னா இந்த 6 இடத்துல தான் சொல்லி. எல்லா இடத்துலையும் அவங்கள சேர்த்தே தான் துரதிர்ஷ்டவசமாக சில குடும்பங்களில் கணவனை பிரிந்த மனைவிமார் உண்டு, மனைவியை பிரிந்த புருஷன்மார் உண்டு, குடும்பங்களில் புருஷர்களும் மனைவியுமாக சேர்ந்து வாழுகிறவர்கள் உண்டு. ஆனால் அப்படி சேர்ந்து வாழுகிறவர்கள் சேர்ந்தே வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த வீட்டில் ஆக்கில்லா ஆம்பளையும் ரட்சிக்கப்பட்டிருந்தார், பொம்பளையும் ரட்சிக்கப்பட்டிருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்துடணும். கிறிஸ்துதான் தெய்வம் அப்படின்ன நிச்சயம் நமக்கு வந்திருக்கணும். அதை மற்றவங்களுக்கு இன்றைக்கு சாயங்காலம் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் விவரித்து காண்பித்தது போல் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்தே தான் சொல்லியிருக்குது, சேர்த்தே தான் சொல்லியிருக்குது. அப்போது அவர்களை பற்றி சொல்லுகிறதான சமயத்தில் அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தாங்க. நம்ம குடும்பங்களில் பாருங்கள், நம்ம வீடு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்.
சரீரம் ஒரு வீடு. நம்ம வாழுகிற குடும்பம், அப்பா அம்மா, அண்ணன் அக்கா, தம்பி தங்கச்சி, அத்தை மாமா, சித்தி, எல்லாரும் வாழுகிறது ஒரு குடும்பம். குடும்பம் ஒரு வீடு. சகை வீட்டில் ஆண்டவர் போன போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால் குடும்பம் ஒரு வீடு. பிறகு 1 தீமோத்தேயு 3:15 சொல்லும்போது, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நீ நடந்து கொள்ள வேண்டிய வகையை அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதார். அது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. இப்போ பாஸ்டர் பின்டோடைய கெப்பாசிட்டியில் இவருடைய இந்த அளவுக்கு தான் ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு முதல்ல இவ்வளோ போதும்னு நினச்சிருப்பாரு. கொஞ்சம் ஆட்கள் கூடணுன்னு கொஞ்சம் நீட்டி இருக்கிறாரு. இனி பக்கத்தில் ஒரு இடத்த வாங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இடத்துல தெருவாகி போச்சுது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இது தேவனுடைய சபை. அதில் மேன்மை என்னென்னா, இங்கே ஒரு போதகருடைய குடும்பம், விசுவாச பிள்ளைகள், நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் இல்லையா. அதனால் இனி அடுத்த திரும்ப ஆண்டவர் சொல்லும்போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு நம்ம போகணும். பிரைஸ் தி லார்ட். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு நம்ம போகணும். இந்த வீட்டில் இருக்கும்போது, இந்த சரீரமாகிய வீட்டில் இருக்கும்போது, குடும்பமாகிய வீட்டில் இருக்கும்போது, சபையாகிய வீட்டில் இருக்கும்போது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்தால் அந்த பரலோகமாகிய வீட்டுக்கு கண்டிப்பாக போக முடியும். கர்த்தருக்கு தோத்துறோம். ஹல்லேலூயா. இங்கே கண்ணை மூடினா அங்கே கண்ணை திறப்போம். கர்த்தருக்கு தோத்துறோம். அதனால் அந்த நித்திய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவர்கள் அப்படி கடவுளுக்குள்ளே வாழ்ந்தார்கள். கடவுளுக்குள்ளே வாழ்வர்களுக்கு அவர்கள் செய்தது என்ன பாருங்கள். 18வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் அந்த குறிப்பை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 18வது அதிகாரத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 18 சொல்லும்போது, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை போட்டு போக வேண்டும் என்று கிளவுதியராயன் கட்டளையிட்டபடினாலே, இன்றைக்கு மதமாற்ற தடைச்சட்டம், அந்த குழப்பம் இந்த குழப்பம் இருக்கிறது மாதிரி அந்த காலத்துலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் இருந்திருக்குது பாருங்க. அப்படி சொல்லும்போது இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகி ஆக்கில்லா என நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவரிடத்தில் போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தபடியால், தானும் அந்த தொழில் செய்கிறவனாக இருந்தபடினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். 1.5 வருஷம், 1 வருஷம் 6 மாதமோ அவரிடத்தில் எல்லா யூதர்களும் ஒரு குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவும் தச்சு தொழிலை கற்றுக்கொண்டார். அதே மாதிரி பவுல் கூடாரம் போடுற வேலை. கூடாரம் போடுறான்னு என்னது? ஷாமியானா போடுற, பந்தல் கட்டுற வேலை இல்லையா. அப்போ அந்த பந்தல் போடுற வேலையில் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இருந்தபடினால அங்கே போனான். அவனும் வேலை செய்து திரும்ப சுவிசேஷத்தை அறிவித்து வந்தான். அப்போ பாருங்க, பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க, பவுலை இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசுடைய ஊழியக்காரர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். படித்திருக்கிற பிள்ளைகள், படிக்க போகிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் விளக்கிக்கிடணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவை அறிவிக்கிற ஊழியக்காரர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த அருள்புரம் அவன் இந்த ஊரில் இங்கே ஒரு சபை இருக்குது. இங்கே ஒரு சபையில் சகோதரன் பிண்டோ வேதாபக்கரில் படித்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கே அர்ப்பணித்து இங்கே ஊழியம் செய்கிறார். அவரை ஏற்றுக்கொள். மனசில் முதலாவது சபையில் உள்ள போதகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதகர் குடும்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது போதகருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். போதகருக்காக எப்படி ஜெபம் பண்ணலாம்? ஹோல்சேலில் ஜெபம் பண்ணப்படாது, ரீட்டைலில் ஜெபம் பண்ணணும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்ட மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம். அப்போ அந்த சில்லறையாக ஜெபம் பண்ணணும், ஒன்று ஒன்றா ஜெபம் பண்ணணும். ஏன்னா
கொஞ்சம் காய்கறி கொடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கேட்க முடியாது. வெண்டைக்காய் கொடுங்க, அவரைக்காய் கொடுங்க, பீன்ஸ் கொடுங்க, கேரட்டு கொடுங்க, ஒத்தையாக சொல்கிறது மாதிரி பாஸ்டரை ஏற்றுக்கொள்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அப்படி சொல்லி ஒன்றுக்காக ஜெபம் பண்ணணும். பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு 5 காரியத்துக்காக ஜெபம். 5 காட்டுங்க பார்க்கலாம். 5 காட்டுங்க. 5 தெளிவாக தான் காட்டுறியா? ஓட்டு போடும்போதும் கரெக்டாக போடணும். கட்டிடா. அதனால் அப்போது முதல்ல பாஸ்டர், எந்த பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணாலும், இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர், அவர் உங்களுடைய சுகநலங்கள்லாம் விசாரித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுற பாஸ்டர், அவருக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, சுகம், பலன், ஆரோக்கியம், வியாதி இல்லாத வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை, இதுக்காக ஜெபம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணால், இன்றைக்கி ஒரு 90 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாரு. அது 90 பேரும் ஜெபம் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியும். 90க்கு 5 450 நிமிஷம் ஜெபம் பரலோகத்துக்கு போகும். இது வரைக்கும் அப்படி போகலை. இந்த சபையிலேருந்து அப்படி ஒரு ஜெபம் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணி போயிருந்தா சபை எங்கேயோ போயிடும். சபை எப்படியோ வளர்ந்துருக்கும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் 10 பேருக்கும் முதலாவது சொல்கிறேன், 10 பேரை வச்சு பின்னால் உள்ளவங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. அதனால் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் முதலாவது ஜெபம் பண்ண வேண்டியது, விபத்து இல்லாத வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் சின்ன கூட்டம், அதனால் நான் மெதுவாக பேசுகிறேன். சத்தமாக பேசணும்னா நான் சத்தமாக பேசுகிறேன், சரியா? அதனால் விபத்து இல்லாத வாழ்க்கையை தாங்க, வியாதி இல்லாத வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணால் சபையில் உள்ள எல்லாரும் ஜெபம் பண்ணால், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணால், பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதான சமயத்தில் ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும். அதுதான் பாஸ்டரை ஏற்றுக்கொள்ளு. வாங்க 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 சித்தப்பா வாங்க. கிருஷ்ணகிரியில் எங்கள் அண்ணி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அண்ணி இப்போ தான் மரித்து போனாங்க. அப்போது அங்கே போனால் கொண்டாட்டமாக இருக்கும். சித்தப்பா வாங்கன்னா அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க, அதை வாங்கி கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த ஏற்றுக்கொள்ளுதல்னா ஜெபம் பண்ணுது. வாங்க வாங்கன்னு சொல்லி விருந்து ஒன்றும் வைக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2வது பாஸ்டருடைய அபிஷேகத்துக்காக ஜெபம். அவர் பாடும்போது அபிஷேகத்தோடு பாடணும், அவர் ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணணும், அவர் பிரசங்கம் பண்ணும்போது அபிஷேகத்தோட பிரசங்கம் பண்ணணும். இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கத்தாரில் என் மகா ஃபேமிலி இருக்குது, மதுரையில் இன்னொரு மகா ஃபேமிலி இருக்குது, என் மனைவி இருக்கிறா, என் சகோதரிமார் எல்லாருமே ஊழியக்காரிங்க. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாஸ்டரை ஏற்றுக்கொள்ளணும்னா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது ஜெபம் பண்ண, அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவர். இவரு சும்மா விவரம் இல்லாமல் எதையோ பேசுன மாதிரி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. நான் இப்போ சாதாரணமாக பேசினாலும் அபிஷேகத்தின் நிறைவோடு கொஹரன்ஸாக ஆட்களை விளங்குறது மாதிரி விவரமாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்படி நீங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும். 2வது அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். 3வது பாஸ்டருடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம். நாங்களும் மனுஷர்கள் தானே, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷர்கள் தானே. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் உங்களை பரிசுத்தமாக நடத்த முடியும். நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் இந்த பகுதி மக்களுக்கு நம்ம பரிசுத்தமான இயேசுவை காட்ட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாஸ்டருடைய தேவைகளுக்காக ஜெபம். நாங்கள் எங்கள் தேவைகளை சொல்கிறது கிடையாது. எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார், அந்த கிருபை இருக்குது. அதனால தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேவைகளுக்காக கொடுங்கள். உங்கள் தசமபாகம், உங்கள் காணிக்க எல்லாம் அந்த சபையில் கொடுத்தா இந்த பகுதி இன்னும் அருள் இல்லாத புறம், எத்தனை புறம் இருந்தாலும் அத்தனை ஊரையும் இயேசுக்குள்ளே என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அதை நீங்கள் செய்யணும். இதுதான் பாஸ்டரை ஏற்றுக்கொள்ளு. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன்,
பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் காலாகாலத்தில் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்கு வெட்டுக்காயம் விபத்துகள் ஒன்றுமே ஆகக்கூடாது. அது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பத்திரமா கிராஸ் பண்ணணும். அது தீயை தொட்டுறக்கூடாது, அது கத்தியை தொட்டுறக்கூடாது. இப்படிலாம் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் சரியான படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா பொய் சொல்கிற படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஏமாத்துகிற படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடாது, வேலை கிடைக்காத படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிறகு அந்த பிள்ளை ஏற்ற காலத்தில் சரியான மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கணும், சரியான பெண்ணை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சு கொண்டு வரக்கு முன்னால நாங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுளை எங்களுக்கு என்ன செய்யணும், உதவி. எப்படி இது நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், இப்படி ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணணும் பாருங்கள். அப்போது இவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவர்கள் முதலாவது செய்தி. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், எனவே பவுலையும் ஏற்றுக்கொண்டார்கள். 1.5 வருஷம் பவுல் அங்கே இருக்கிறான். 18வது வசனத்தில் பார்க்குறோம், பவுல் போகிறார், நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்கிறான். அந்த 1.5 வருஷத்தில் they were influenced, அதை வசீகரப்படுத்தப்பட்டார்கள். நாங்களும் வர்றோம். அவர்களுக்கு ஒரு மிஷனரி பாரம் உண்டாயிற்று. நீங்கள் இந்த படிப்போடு நடத்தாமல் அடுத்து இயேசுவுக்காக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப பாருங்கள், அந்த 26வது வசனத்தில், அதே அதிகாரத்தில் 18வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோவை ஏற்றுக்கொண்டு, அப்பல்லோ அவனுக்கு யோவான் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தான் இயேசு வர்றாருன்னு சொல்கிறதுக்கு, அதை மாத்திரம் அறிந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணுன்றதை அவங்க அறியலை. அதனால் இவங்க சாதாரண ஷாமியானா போடுறவங்க, பந்தல் போடுறவங்க, பெரிய படிப்பறிவு ஒன்றுமே கிடையாது. பெரிய படிப்பறிவு ஒன்றும் தேவைன்னு கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு போதுங்க, நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு போதும். நான் அப்படி தான் சொல்லுவேன், இன்னும் படிங்க, ஆனால் நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு போதும். தாங்கள் படித்திருக்கிற படிப்பை வைத்து அவன் பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவன், அப்பல்லோ என்பவன் கிரேக்க அந்த யூனிவர்சிட்டியில், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் யூனிவர்சிட்டியில் படித்தவன். அவனை கூப்பிட்டு, யோ இங்கே வாரோம், நீ பேசுகிறதில் கொஞ்சம் குழப்பி பேசுகிறீரு, சரியாக பேசலை அப்படின்னு சொல்லி அதிக திட்டமாய் கர்த்தருடைய மார்க்கத்தை அவனுக்கு சொன்னார்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஏன் ஞானஸ்நானம் இருக்கணும், மக்களுக்கு திட்டமாக சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தெரியும். இப்போ ரீனாவை கூப்பிட்டு நான் கேட்டேன், எப்படிம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இயேசு தான் தெய்வம்னு தெரியாது, ஆனால் இயேசு மட்டும்தான் தெய்வன்றதை நான் கண்டுக்கிட்டேன். இது போதுங்க, கலைக்கிறோம். இந்த பிள்ளை உலகம் முழுதையும் கலைக்கிறோம். அவ்வளோ கிருபையை ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ உங்கள் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் நான் கூப்பிட்டு கேட்டேன்னா நீங்கள் அழகாக சொல்லுவீங்க. இவங்க அதிக திட்டமாக ஞானஸ்நானத்தை பற்றி கேட்குறாங்களா, அதிக திட்டம். சபைக்கு வர்றதை பற்றி கேட்குறாங்களா, அதிக திட்டம். என்ன பெரிய சிலுவைப்பட்ட சபைக்கெல்லாம் நீங்கள் போகலை, என்ன பெரிய சாய்வு நாற்காலி போட்ட இப்படிக்கெல்லாம் போகலை, என்ன அங்கி போட்ட பாஸ்டர்மார் உள்ள சபைக்கெல்லாம் நீ போகலை அப்படின்னு சொல்லும்போது தெளிவாக சொல்லணும். சபைன்னா என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய பந்தியை குறித்து கேட்குறாங்களா, கம்யூனியன் எடுக்கிறீங்க, கர்த்தருடைய பந்தியை குறித்து கேட்குறாங்களா, திட்டமாக சொல்லணும். இயேசு வர்ற வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிப்பதற்காக நாங்கள் இதில் பங்கு பெறுகிறோம். 10ல் 1 காணிக்க கொடுக்குறீங்களே, எதுக்காக கொடுக்குறீங்க, அது தெளிவாக சொல்ல தெரியணும். எப்பா அந்த பாஸ்டருடைய பிச்சை அரிப்பு தாங்க முடியலப்பா, அதனால தசமபாகம் கொடு, அப்படிலாம் சொல்லப்படாது, அப்படிலாம் சொல்லப்படாது. அதனால் எல்லாவற்றையும் அதிக திட்டமாக விவரம் உள்ளவங்க கேட்டாலும் உங்கள் அபிஷேகம். 1981 நான் சென்னையில் 800 பாஸ்டராக இருக்கிறேன், கல்யாணம் ஆகலை எனக்கு. அப்போ ஒரு வாலிபன் அப்படி நான் பேசும்போது, ஒரு வீட்டில் ஒரு லைன் வீடு, ஒரு 10 குடும்பங்கள் இருக்கும். அந்த 10 குடும்பங்களில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ரவுடி மாதிரி ஒரு ஆள் இருந்தான், முரட்டாட்டகம் உள்ளவன். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துட்டே இருந்து முடித்த பிறகு ஜோம் பண்ணேன். சொல்கிறான், யூ ஹேவ் a blessed tongue, ஆசீர்வதிக்கப்பட்ட நாக்கையா. சின்ன வயசாக இருந்தாலும் ஒரு நாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாக்கு. நீங்கள் பேசுகிறது விவரமாக பேசுகிறீங்க, புரியும்படி பேசுகிறீங்க, என்னை தொடும்படி பேசுகிறீங்க. அந்த ஆள் அப்படி சொன்னார். அப்படி உங்களை குறித்து சொல்லணும். திட்டமாய் போதிக்கிறவர்களாக நீங்கள் இருங்க. பவுலை ஏற்றுக்கொள்ளுங்கள், பவுலுக்கு வழித்துணையாக செல்லுங்கள். யாரையெல்லாம் கூப்பிட்டு விவரித்து சொல்லணுமோ அவர்களையெல்லாம் கூப்பிட்டு
விவரமாய் சொல்லுங்கள். ரோமர் 16ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசித்த இடத்துக்கு வர்றோம். அவர் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உள் என் உடன் வேலையாட்கள், இன் கிரைஸ்ட். உங்கள் வீடு கிறிஸ்துவுக்குள்ளே மாறும், உங்கள் சோறு எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மாறும். சோறில் கடவுளுக்கு பிரியமில்லாது இருக்கக்கூடாது. கடவுள் படம் வச்சுக்கிடலாமா, இயேசுநாதர் படம் வச்சுக்கிடலாமா? சில இயேசுநாதர் படம் வச்சுருப்பாங்க, அவருக்கு மாலையும் போட்டு வச்சுருப்பாங்க. செத்தவங்களுக்கு தான் மாலை போடுவோம். இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். சிலர் இப்பவும் அவர் தனியாக இருப்பாருன்னு சொல்லி லைட்டெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. இயேசுநாதர் படத்தை வச்சு ஒரு சிலுவை லைட்டு கிச்சு 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 மேலே போயிட்டே இருக்கும். அப்படிலாம் வைக்கக்கூடாது, அப்படிலாம் வைக்கக்கூடாது. இந்த விவரம் நமக்கு தெரியணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் சோறு கிறிஸ்துவுக்குள்ளாக மாறட்டும், உன்னுடைய செல்ஃபோன் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறட்டும், உன்னுடைய நண்பர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறட்டும், உன்னுடைய போக்குவரத்து பேச்சு எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக மாறட்டும். பிறகு என் உடன் வேலையாட்கள், பவுல் என்னுடைய ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டான். இப்போ நீங்கள் 10 பேரும் இந்த பாஸ்டருக்கு ஒர்க்கர்ஸாக இருப்பீங்க, இந்த சபையில் இருப்பீங்க, உடன் ஊழியக்காரர்களாக இருப்பீங்க. இதில் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16:19 சொல்லும்போது, அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபை, உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபம் நடக்கட்டும். ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாலேயாவது ஒரு நேரமாவது எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி 2 பாட்டு பாடி வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் முடிஞ்சால் வெளியே போகிறதுக்கு முன்னால் எல்லாரும் பிஸியான உலகம், எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மற்றவர்களையும் கூப்பிட்டு, வாரத்துக்கு ஒரு முறையாவது கூப்பிட்டு இயேசுவை பற்றி சொல்லி கொடுங்க. 2 தீமோத்தேயு 4:19 சொல்லும்போது, சாக போகிறான் ஒரு ஊழியக்காரன், மிகப்பெரிய ஊழியக்காரன். இந்த வேதாகமத்தில் 14 புஸ்தகங்களை எழுதினவன் பவுல் அப்போஸ்தலன். சாக போகும்போது சில ஆட்களை குறிப்பிட்டு எழுதுகிறான். அதில் ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் மறக்கல்ல. ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லு. நான் எழுதுனா இப்போ எழுதுவேன். இந்த 10 பேரும் எங்கள் ரெக்கார்டில் இருக்குது. அங்கே பல்லடம் பக்கத்தில் அருள்புரத்தில் பாஸ்டர் பிண்டோ நடத்துகிற சபையில் இந்த பிள்ளை ரீனாவை விசாரித்ததாக சொல்லு, நான் எழுதுவேன். பீலாவை விசாரித்ததாக சொல்லு. ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லி நான் சொல்லுவேன், ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி சொல்லுவேன். அப்படி சாட்சி உள்ளவர்களாக வாழ உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சரியா? 6 இடங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த 6 இடங்களில் எப்படி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அப்படி விவரங்களை பாருங்கள். சின்ன சின்ன பிரசங்கங்களை இப்படி ஊழியக்காரங்க பண்ணும்போது நீங்கள் அவளை குறித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல, வாய்ப்புள்ள இடங்களில் நீங்கள் பிரசங்கம் பண்ண. சரியா? இல்லை அது அவர் பிரசங்கம் பண்ணது நான் பண்ணக்கூடாது அப்படி ஒன்றுமே கிடையாது. சார்லி நவரோஜி பாடின பாட்டு எல்லா பாட்டையும் நான் பாடுறேன். ஆமாம். அதனால் குண்டக்க மண்டக்க பாடக்கூடிய ஆட்கள் சிலர் இருக்காங்க, அவங்க பாட்டுகளை பாடாதுங்க, அது கொஞ்சம் குழப்பமாக வரும். அதனால் மற்றபடி இந்த பிரசங்கங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்க, பண்ணுங்க. சரியாக கோயிலுக்கு வாங்க, நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் தசோபாங்களை சபைக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இந்த சபையில் இன்னும் ஒரு 10 பேர் ஊழியம் செய்கிறதுக்கு சேர்ந்துருக்குறாங்க. உங்களை நீங்கள் 10 பேர் ஆளுக்கு ஒருத்தரை கொண்டு வந்தால் இந்த கிறிஸ்மஸுக்கு இன்னும் 10 பேர் சபையில் வந்து சேருவாங்க. மற்றவர்களுக்கு அதை சொல்லுங்கள். இதுதான் கிறிஸ்தவ சபை, இதுதான் வளர்ச்சி. பாருங்கள், அதற்கு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அவர்களை வந்து பார்க்க, அவர்களோடு அவர்கள் படித்த பயிற்சி என்ன என்று விவரித்து சொல்ல நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறதான சமயத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்களாக. இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.